தியானிக்க இருக்கிற சங்கீத பகுதி சங்கீதம் 11ஆம் சங்கீதம். இது தாவீது எழுதின சங்கீதம். இந்த சங்கீதத்துக்குமே நம்ம 3 பகுதிகளாக நம்ம எப்பவுமே பிரிச்சு பார்ப்போம். அதுல 1லிருந்து 3 வசனங்கள் தாவீதுடைய அசைவில்லா நம்பிக்கையை குறிச்சு தாவீதுல எழுதியிருக்காருங்களா. 4லிருந்து 7 வசனங்கள் தாவீதுடைய அசைவில்லா இருதயத்தை குறிச்சு இருக்கு. 4லிருந்து 5 வசனங்கள் நீதிமானை தேவன் எப்படி சோதித்து அறிகிறார் என்ற 3 காரியங்களாக தாவீதுல சங்கீதமாக எழுதியிருக்கிறார். ஒரு சங்கீதத்தை நம்ம படிக்கும் போது அது எந்த சூழ்நிலையில எப்படி எழுதப்பட்டது அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது இது சவுல் தாவீதை பின்தொடர்ந்து சென்றாரு இல்லைங்களா. அந்த சூழ்நிலையில சவுலுடைய குமாரன் யோனத்தான் இருக்காரு இல்லைங்களா. அவர் தாவீதுடைய சிநேகிதனா இருக்கிறாரு. அந்த சிநேகிதன் என்ன செய்யறாரு, இந்த மாதிரி எங்க அப்பா என்ன செய்யறாரு, உன்னை பிடிக்க வர போறாருன்னு சொல்லிட்டு தாவீதை அழைத்து நீ எங்கேயாவது என்ன பண்ணிட்டு போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்ட்டு யோனத்தான் தாவீதை அழைத்து ஆலோசனை சொல்றாரு. நீங்க இருக்காத, எங்க என்ன பண்ணி ஒளிஞ்சிட்டீங்கன்னா எங்க அப்பா இந்த மாதிரி என்ன பண்றாரு, உன்னை தேடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ற சூழ்நிலையில தாவீது எழுதின சங்கீதம் தான் இந்த 11ஆம் சங்கீதம். அந்த நெருக்கத்துல நான் ஏன் அதான் முதல் வசனமே சொல்றாரு இல்லைங்களா, நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியை போல் உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள். நான் யாரை நம்பியிருக்கிறேன், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேனே, நான் ஏன் போய் ஒளிஞ்சுக்கணும் எங்கன்னா இருந்துச்சு. ஏன்னா என் சூழ்நிலையும் என் நெருக்கத்தையும் யார் அறிஞ்சு வச்சிருக்காங்க, தேவனே அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. இந்த சூழ்நிலை நான் ஏன் போய் எங்கன்னா போய் ஒளிஞ்சு வச்சுக்கணும், கர்த்தருக்கு தெரியும் இல்லையா என் பாடு, என் கஷ்டம், என் சூழ்நிலை எல்லாவற்றையும் யார் அறிந்து வைத்திருக்கிறது, என் தேவன் அறிந்து வைத்திருக்கிறாருன்றதுதான் தாவீதுடைய நம்பிக்கையா முதல் வசனத்திலேயே அவர் என்ன சொல்றாரு, இதுல சொல்லியிருக்காருங்க. நான் எப்பவுமே ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளும் என்ன செஞ்சிருக்காரு, அவரு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள நம்மள சூழ்நிலையில இருந்து அந்த சூழ்நிலை என்ன செய்ய மாட்டாரு, நம்மள கைவிட்டுறவே நிச்சயமா மாட்டாரு. அவருடைய அசைவில்லாத நம்பிக்கை யார் வைத்திருந்தாருங்களா, தாவீது வைத்திருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் மேல அவ்வளவு ஒரு நம்பிக்கை. நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் யார் நம்ம கூட இருக்காரு, தேவன் நம்ம கூடவே இருக்கிறாரு. அதுல இருந்து நான் என்ன செஞ்சிட முடியும், மீண்டு வந்துட முடியும். தேவன் என்ன செய்வாரு, அந்த பிரச்சனையில இருந்து என்ன தூக்கி எடுத்துடுவாரு, அந்த சூழ்நிலை எனக்கு மாறிடும் அப்படின்னு தாவீதுடைய நம்பிக்கையா இருந்துச்சு. அப்ப அந்த முதல் வசனத்தை அப்படி நாமளும் என்ன செய்யணும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம தேவன் என்ன செஞ்சிருவாரு, அந்த சூழ்நிலைய மாற்ற அவர் சர்வ வல்லவராக. நம்முடைய எல்லா நெருக்கத்தையும் யார் அறிஞ்சு வச்சிருக்காரு, நம்ம தேவன் அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. அவருக்கு தெரியாம ஒண்ணும் இல்ல. நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியும். அதனால நிச்சயமா என்ன பண்ணுவார், நம்ம சூழ்நிலைகளை தேவன் மாற்றிடுவார். இன்றைக்குள்ள நீங்க எத்தனையோ நம்ம காரியத்தோட எவ்வளவு வேதனையோட எத்தனையோ தேவையோட நமக்கு வந்திருக்கலாம். அந்த சூழ்நிலை நமக்கு தேவனுக்கு தெரியாதா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் நம்ம என்ன செய்ய தேவையில்ல, கேள்வி கேட்கவே வேலையே கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும். நிச்சயமா நம்மள மீட்டு கொண்டு வந்துடுவாரு. முதல்ல அதுதான் சொல்றாரு. அப்ப நம்ம சத்துரு நம்மளுக்கு விரோதமா இருந்தா கூட நம்மளுக்கு என்ன செய்வாராம், சமாதானத்தை உண்டு பண்ணிடுவாரு. அப்ப நம்மளுக்கு சமாதானத்தையும் அவர் என்ன செஞ்சிருவாரு, கொடுத்துடுவாரு. அந்த நம்பிக்கையோட நம்ம என்ன செய்யணுங்களா இருக்கணும்ன்றதுதான் தாவீதுக்காரர் அந்த முதல் வசனத்திலேயே சொல்லியிருக்காரு. அதுதான் தேவன் மீது அவர் வைத்திருந்த அசைவில்லாத நம்பிக்கையை காட்டுது. அடுத்தது 2வது கருமைங்க, அவருடைய இருதயம் அசைவில்லாத இருந்ததுலாம். தேவன் மேலதான் அவருடைய இருதயம் இருந்து. தாவீது எந்த காரியத்தை குறித்து அவர் என்ன செய்வீங்களா, இருதயத்தை வைக்கல. யார் மேல வச்சிருந்தாராம், தேவன் மீது மாத்திரம்தான் அவருடைய இருதயத்தை அவர் வைத்திருந்தாருங்களாம். 4வது வசனத்துல கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. அப்புறம் எல்லா அலைச்சல்களையும் நம்முடைய எல்லா இருதயத்தின் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எல்லாத்திலுமே என்ன செஞ்சிருக்காரு, அவரு தெரிஞ்சு வச்சிருக்காரு. இப்போ சாதாரணமா உலகத்துல இருக்கிற மனுஷனால நாமளே கண்டுபிடிப்பு சேட்டலைட்லாம் அனுப்பிச்சு இந்த பூமியை ஃபுல்லா என்ன பண்ணுது, சேட்டலைட் கவர் பண்ணுது இல்லைங்களா. நம்மளுக்கு என்ன நடக்குது, ஏது நடக்குது எல்லாத்தையுமே அது காட்டுது. மனுஷனுடைய மூளைக்கு எட்டுனது அவங்க பண்ணிய விஷயமே காட்டும் போது தேவனுடைய கண்கள் இந்த பூமியை பாருங்க. நம்ம எல்லாவற்றும் செஞ்சிருக்காரு, கர்த்தர் பார்த்துட்டுதான் இருக்கிறாரு. நம்ம உருவாக்கின சேட்டலைட் இந்த பூமி அப்படி படம் பிடிச்சிருக்கும் போது நமக்கு என்னென்னலாம் நேரிடுது, நமக்கு என்னென்னலாம் தேவை இருக்கு, நம்ம என்னென்னலாம் பண்றோன்றதை என்ன பண்ணிட்டு இருக்காரு, தேவன் பார்த்துட்டு தான் இருக்காரு. அவருடைய கண்கள் நம்ம மீது என்ன செஞ்சுட்டு இருக்கலாம், பார்த்துட்டு தான் இருக்குது. அப்ப நம்ம தேவன் நமக்கு நிச்சயமா என்ன செய்வாரு, நீதி செய்வாரு, நம்மளுக்கு பதில் செய்வாரு, நம்ம தேவைகளை என்ன செய்வாரு ஆண்டவரு நிச்சயம் சந்திப்பாருன்ற அந்த இருதயம் நம்ம தேவனுக்கு வைக்கணுங்களாம். அது எதை கொண்டு நம்ம இருதயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, திருப்பவே கூடாது. கர்த்தர் மீது மாத்திரம்தான் நம்முடைய நம்பிக்கையையும் நம்முடைய இருதயத்தையும் நம்ம வைக்கிறவங்களா நம்ம இருக்கணும். கர்த்தருக்கு விரோதமா நம்மளுக்கு நடந்ததும் இல்ல, இனி நடக்க போவதுமே கிடையாது. தேவன் எல்லாவற்றையும் என்ன செய்வாருங்களாம், பார்த்துக்க அவர் இருக்கிறாரு. 3வது காரியத்துல நீதிமான்களை அவர் என்ன செய்யறாராம், சோதித்து
அறிகிறார். நீதிமானை சோதித்து அறிகிறார். 5வது வசனம், கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையின் பிரியம் உள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. நீதிமான ஆண்டவர் என்ன செய்வார்? சோதிப்பாரு. ஆனா அந்த சோதனை எதுக்காகவானா நாம எப்படிப்பட்டவங்க நாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த சோதனை. அந்த சோதனை சமயத்துலதான் நாம எப்படிப்பட்டவங்க நம்மளே தெரிஞ்சுக்க முடியும். அந்த சோதனையில நம்ம நிக்கிறோமா, அந்த சோதனை நம்ம யாரை தேடி போறோம், அந்த சோதனையில நம்ம என்ன தப்பா வெளில போயிடுறோமா அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மள சோதிக்கிறதுக்காக தான் அந்த சோதனையை தவிர கர்த்தர் நம்மள என்ன செய்யல? சோதிக்கல. நாம தான் சோதிச்சு பார்த்துக்கோ. அப்பதான் தெரியும் நம்ம யாருன்னே நமக்கே தெரியும். அப்ப அந்த சோதனை வரும்போதுதான் நம்மளை பத்தி நாமளே தெரிஞ்சுக்க முடியும். அது தேவன் தெரியப்படுத்தணும்னு இல்ல, நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த சோதனை. ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை வந்துட்டு தன்னுடைய குமாரனையே பலியிடணும்னு வந்தது. அது அவன் செஞ்சது பிறகுதான் ஆண்டவர் அதிகமான ஆசீர்வாதத்தை அவருக்கு. யோபுக்கும் அது மாதிரி ஒரு சோதனை தான் வந்தது. அதுல அவர் நின்னதுனாலதான் அவருக்கு என்ன பண்ணுது? இரட்டத்தனையான பலன் ஆண்டவர் கொடுத்தாரு. அப்ப நம்ம சோதனையை சகிக்கும் போது நிச்சயமா நம்ம ஒரு சுத்த பொண்ணா நம்ம என்ன செய்யணும்? அதுக்காகதான் நம்மளுக்கு வர சோதனை. அந்த சோதனையில நாம எப்படி நிக்கிறோம், நான் எப்படிப்பட்டவ அப்படின்றது நாமளே தெரிந்து கொள்றதுக்காக தான் இந்த சோதனைகளை நமக்கு வருது. அதனாலதான் நீதிமானை தேவனை சோதித்து அறிகிறார். அப்ப நீதிமானா இருக்கிறியா, அந்த சோதனை நீ எப்படி இருக்கிற நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்றதுனாலதான் அந்த சோதனைகள் நமக்கு வருது. அதுல இருந்தும் ஆண்டவர் என்ன செய்வாரு? சோதிச்சாலும் பிறகு நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம் பெரியதா இருக்கும். இப்ப இருக்கிற கஷ்டத்தை நம்ம யோசிக்கவே தேவையே கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம அதை பார்த்துருந்தா போதும். நிச்சயமா என்ன செய்வாங்க? அதுக்கான ஆசீர்வாதத்தை நிச்சயமா கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு. இந்த 3 காரியத்தை தான் இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுது. தேவன் மீது நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கைய, நம்முடைய இருதயம் அதை நோக்கி இருக்குது. தேவனிட மாத்திரம் தான் நம்முடைய இருதயம் இருக்கணும். அவர் நீதிமானை சோதித்து அறிகிறார். அப்ப நமக்கு வர சூழ்நிலைகளை நம்மை நாமே சோதிச்சு நாம எப்படிப்பட்டவங்க நாம புரிஞ்சு கொள்ளும் போது நிச்சயமா அதுக்கப்புறம் வர ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். காரியத்தை தான் இந்த சங்கீதத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். நம்ம கர்த்தருடைய கட்டளை அர்ப்பணிச்சு காட்டலாமா? ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறேன், மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். கர்த்தர் என் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினார் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி நம்ம குற்றப்பட்டும் போவதில்லை. யாரு முன்னாலே நம்ம வெட்கம் அடைவதும் இல்லை, யாரு முன்னாலே நம்ம குற்றமாய் நிற்பதும் இல்லை. ஏனென்று சொன்னால் நம்மை காக்கிற தேவன் உறங்குவதும் தூங்குவதும் இல்லை. எத்தனை பேர் நம்பி சொல்றீங்க? விசுவாசத்தோட சொல்றீங்க. நான் நம்பி இருக்கிற தேவன் என்னை காக்க வல்லவர். சொன்னாலும் யோனத்தான் தாவீதை பார்த்து சொன்னார், நீ ஓடிப்போ, உன் ஆத்துமா விரோதமா போராட்டம் வந்துச்சு. யோனத்தான் தாவீதுக்கு ரொம்ப இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீதுடைய இருதயமும் யோனத்தானுடைய இருதயமும் அவ்வளவு அட்டாச்சா இருந்துச்சு. தாவீதுக்கு எதனா ஒண்ணுன்னா யோனத்தான் அவ்வளவு துடிச்சு போகிற ஒரு மனுஷன். அப்படியெல்லாம் தாவீதை காக்க நினைத்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை காட்டிலும் தாவீதை மேலாய் பாதுகாத்தார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லமையானவர். அல்லேலூயா. நம்ம எங்க ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மோடு கூட இருக்கிற தேவன் வல்லமையானவர். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆராதிக்கிற தேவன். ஆமென். கல்லோ மண்ணோ மரமோ இல்ல. கல்ல ஆராதிச்சா ஓடி ஒளிஞ்சிக்கலாம். ஆமென். மரத்தை ஆராதிச்சா ஓடி போய் ஒளிஞ்சிக்கலாம். நம்ம ஆராதிக்கிற தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். கேட்கும் தேவன், பேசும் தேவன், பார்க்கும் தேவன். அப்படிப்பட்ட தேவனை நம்ம பக்கத்துல வச்சு நம்ம எங்க ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை. தாவீது இது விசுவாசத்தோட சொன்னான், ஆராதிக்கிற தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நானே ஓடி ஒளிய வேண்டாம், அவர் என் பிராணனை காக்கிறார். அவர்தான் என்ன கொண்டு வந்தார். கோலியாத்திற்கு முன்பாக நிற்க செய்தவர் அவர்தான். இந்த சாதாரண ஒரு பிரச்சனைக்கெல்லாம் நான் ஓடி ஒளிஞ்சிருவேன். விசுவாசம் உங்களுக்கும் எனக்கு இருக்குன்னா நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையானவர். தொடர்ந்து வார்த்தைகளை நிலைச்சிருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மட்டும் கூட கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லமையானவர். இப்பொழுதும் நம்ம ஒரு சிறிய சாட்சி கேட்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற சுவாத்தியமா அவங்க சாட்சி பகிர்ந்து கொள்வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்குமே தெரியும், ஈஸ்டர் அப்போதான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டதுன்னு. அன்னைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டு ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு காலையில் இருக்க ஒரு 3:30 மணி போல் ஒரு மாதிரி பதட்டமாக வேர்க்க ஆரம்பிச்சு. அப்பா இல்லை நைட் ஷிஃப்ட் போயிருந்தார். அந்த டைமில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்பாவுக்கு ஏதோ ஆயிரும், நீ உங்கள் அப்பாவுக்காக ஜெபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோணுச்சு. அப்போது நான் அம்மாவை எழுப்பி இந்த மாதிரி எனக்கு தோணுதுமா ப்ரேயர் பண்ணணும்னு சொன்னேன்.
அன்னைக்கு காலையில எழுந்திரிச்சுமே அந்த விடியற் காலையில 4 மணிக்கு ப்ரேயர் பண்ணேன். அந்த டைம்லயும் அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணும்போது அப்பா வந்து செகண்ட் கால்ல இருந்தார் அந்த டைம்ல. அப்போ திரும்பி அப்பா கூப்பிட்டாரு, எதுக்கு கால் பண்ணீங்கன்னா, ஒன்றும் இல்லைப்பா சும்மா தான் கால் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பா சொன்னாரு. அது வந்து அந்த பயம் வந்து எனக்கு அது 2 நாள் ரொம்பவே இருந்துச்சு. அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுமா அப்பா, அது வந்து உள்ள வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்க மாதிரி நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த 2 நாளுமே ரொம்பவே எனக்கு பயமாவே இருந்துச்சு. 2 நாள் நான் சரியா சாப்பிடல, தூங்கல, எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் அண்ணாவும் ப்ரேயர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் நிறைய வார்த்தை வந்ததுனால நான் நம்பி நான் அப்படியே கேஷுவலாக விட்டு டெய்லி ப்ரேயர் மட்டும் பண்ணிட்டே இருந்தேன். திடீர்னு அப்பா உண்மையாலுமே மறைச்சிட்டாரு. அது அன்னைக்கு நைட் அப்பாவை கார்ல கூப்பிட்டு போகும்போது கூட நான் அதுதான் கேட்டேன், ஏசப்பா எனக்கு வார்த்தை கொடுத்தீங்களே, எனக்கு எங்க அப்பாவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் வந்து அன்னைக்கு அப்பா மறைச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா மறைச்சு 2 நாள்லயே திரும்ப எனக்கு அதே போல ஒரு பயம். இப்போ வந்து அப்பா மறைச்சு 2 மாசம் ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த பயம் வந்து வீட்டுல இன்னும் வேற யாருக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற மாதிரி பிசாசு வந்து ரொம்ப எனக்குள்ள போராடிட்டேன் தான். என்னால அதுல வெளியில வரவே முடியல. 2 மாசம் தொடர்ந்து சரியா சாப்பிடல, நான் தூங்கவே இல்லை 2 மாசம். அம்மாவுக்கும் தெரியும், யாருக்கிட்டையும் பேச பிடிக்கல, யாருக்கிட்டையும் நான் பேசுறது இல்லை. ஒரு பக்கம் அப்பாவோட நினைவுகள், ஒரு பக்கம் பயம், எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் பயம். என்னால சுத்தமா இருக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். சாப்பிட முடியாம, தூங்க முடியாம, ரொம்பவே வீட்லயும் என்னால இருக்க முடியல, வேலைக்கும் போக முடியல, அம்மா கிட்டயும் எதுவும் எல்லாமே சொல்லவும் முடியல, அவங்களும் கஷ்டப்படுவாங்கன்ட்டு எவ்வளவு காரியங்கள் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. ஒரு பக்கம் அப்பாவும் ஞாபகம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்தாலும் இந்த பயம் வந்து என்னை விட்டு மாறவே இல்லை. நான் ரொம்பவே பயந்துட்டேன். இதுக்கப்புறம் ஏதாவது என்னால் கண்டிப்பா இருக்கவே முடியாது ஏசப்பான்ட்டு. ஏசப்பா எவ்வளவோ வார்த்தை எனக்கு கொடுக்குறாரு ஒவ்வொரு வாட்டி ப்ரேயர் பண்ணும்போதும் கூட. ஆனாலும் பிசாசானவர் வந்து எனக்குள்ள தோன்றது என்னன்னா, அப்பயும் வார்த்தை கொடுத்தாரு, ஆனா அப்பா இல்ல இல்ல அப்படின்றதே உள்ள சொல்லி சொல்லி எனக்கு வார்த்தை மேல கூட விசுவாசம் வர முடியாத அளவுக்கு போராட்டத்துக்கு தான் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஊருக்கு போறதுக்கு முந்தின வாரம் ஃப்ரைடே அண்ணா வந்திருந்தாங்க. அண்ணா மடியில படுத்து நான் அவ்வளவு அழுதேன், என்னால முடியல, என்னால இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு அண்ணா நிறைய வார்த்தை பேசினாங்க, தீர்க்கதரிசனமா நிறைய வார்த்தை சொன்னாங்க. இவ்வளோ நாள்ல இல்லாதது அந்த நாள்ல இருந்து நான் மாறினேன். அந்த நாள்ல இருந்து அந்த பயம் இல்லை, எதுவுமே இல்லை. அது எப்படி நான் இவ்வளோ நாள் எனக்கு எவ்வளோ வார்த்தை எனக்கு வந்திருந்தாலுமே கூட என்னால் அதுல இருந்து வெளியில வரவே முடியல. எனக்கு பிசாசு வந்து விசுவாசிக்காத அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப போராட்டத்தை கொடுத்து. ஆனா அந்த நாள்ல இருந்து சுத்தமா எனக்கு வந்து அந்த பயமோ எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸோ எதுவுமே இல்லை. நான் ஏசுகிட்ட கேட்குறது ஒரே விஷயம் தான், நான் அப்பா இருக்கும் போது நான் வருவேன், வேலையில இருந்து நான் நிம்மதியா சாப்பிடுவேன், தூங்குவேன், அது மாதிரி நான் திரும்பி இருக்கணும் ஏசப்பா, நான் பழைய மாதிரி இருக்கணும். ஏன்னா நான் நானாவே இல்லை. ரொம்ப வீட்டுல இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதே இப்போ நான் உண்மையா சொல்றேன், ஏசப்பா தான் எனக்கு பண்ணாரு. நான் வர சாப்பிடுற தூங்குறேன், எப்பவுமே இருக்கிற மாதிரி நான் இப்போ இருக்கிறேன். அதுக்கப்புறம் அண்ணா சொன்னாங்க, 1 வாரம் நீ வந்து அங்க போனேன்னா, ஊருக்கு போனேனாலும் நீ தான் ஆராதனை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அங்க அவ்வளவு பெரியவங்க இருந்தும் அங்கேயும் ஏசப்பா என்ன வல்லமையா பயன்படுத்தி அது முடிஞ்சு வந்தோடனே வீட்டுக்கு வந்தோடனேயும் பிசாசு எனக்கு போராட்டம் கொடுத்தா. எனக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து செம பெயின். இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க இருந்து பெயின் ஆயிட்டு மூச்சு விட முடியாம இங்கெல்லாம் பெயின் வந்துருச்சு, பேக் சைடும் பெயின் வந்துருச்சு. எனக்கு வந்து அந்த டைம்ல திரும்ப என்னடா இது பெயின் வருதுன்றப்ப கூட எனக்கு அந்த பயம்னு ஒண்ணு வரவே இல்லை. அப்பயும் நான் தைரியமா தான் இருந்தேன். அந்த தைரியம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. அம்மாவே கூட ஒரு கட்டத்துல பயந்தாங்க, ஆனா நான் பயப்படவே இல்லை. ஆனா எதுக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நைட்டு ஆஃபீஸ் முடிச்சு வந்தோடனே பெயின் தாங்க முடியாம நான் அம்மாவுக்கு கால் பண்ணேன். அம்மா பக்கத்துல இருக்க தம்பியை கூப்பிட்டு வந்தாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனா அவங்க வந்து சொன்னாங்க, ஒன்று ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கும், அப்படி இல்லைன்னா கேஸ்ட்ரிக்கா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி இசிஜி எடுக்கலாம்னு சொல்லிட்டு இசிஜி எடுத்தாங்க. இசிஜி எடுத்தா ஒண்ணுமே இல்லை பாப்பா, நார்மலா இருக்கு, கேஸ்ட்ரிக் இஷ்யூ தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாதுன்னு சொன்னாங்க. 2 நாள் டேப்லெட் கொடுத்தாங்க. இப்ப நான் எந்த பயமும் இல்லை, எப்படி இருந்தாலும் அதே பெரிய விடுதலை ரொம்ப
ரொம்ப இதுவா இருந்தா உண்மையா இந்த நாள்ல கூட ஏசப்பா என்ன சாட்சியா நிக்க வச்சது. கர்த்தர் நல்லவர். கிருபை என்றும் உள்ளது. உங்க மத்தியில சொன்ன அதே சாட்சிதான், மகளை குறித்து சொன்ன அதே சாட்சிதான். அவ்வளவு கண்ணீர், அவ்வளவு வேதனை, முகத்துல அவ்வளவு பயம். ஆனா இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் எவ்வளவு பலனை, கர்த்தரை துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் துணையா வச்சிருப்பீங்கன்னா எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேங்க, கர்த்தருடைய சமூகத்துல நீங்க இருப்பீங்கன்னா இன்னைக்கு செத்தாலும் பரலோகம். கர்த்தர் ஒரு நாள் நம்மை திக்கற்றவர்களாக விடுகிற சகலத்தையும் செய்வார். ஆராதனை வேலையில எனக்கு திடீர்னு அந்த யோசனை ஆண்டவர் கொடுத்ததுனாலதான் ஒவ்வொருவரும் அவங்க வலி வேதனையில கையை வைத்து சொன்னதுனாலதான் உண்மையை நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட பேசினது, ஒவ்வொருவரும் அவங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை ஆண்டவர் உணர்த்தின அந்த வார்த்தையினாலதான் உங்ககிட்ட அந்த வார்த்தை கர்த்தர் நிச்சயமாய் சுகத்தை பலனை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார். அவரை போல ஒரு உன்னதமான தெய்வம் இந்த உலகத்துல. நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறேன்னா சத்துரு நம்மை கண்டு ஓடுவான், பயப்படுவான். நாம் அவனை கண்டு ஓடவே கூடாது. அவனை கண்டு ஓடுவதற்கு அவன் ஒரு பொருட்டே கிடையாது. அல்லேலூயா. ஆராதிக்கிற தெய்வம் உண்மை உள்ளவர், மகத்துவமானவர். எந்த பலவீனமா இருந்தாலும் அவர் சமூகத்துல போங்க, எந்த வேதனையா இருந்தாலும் அவர் சமூகத்துல போங்க, எந்த கேள்வியா இருந்தாலும் அவர் சமூகத்துல போங்க. கேள்விக்கேற்ற பதிலை கர்த்தர் தர அவர் வல்லமையாக. சோர்ந்து போகாம நல்ல ஜெபத்துல உறுதியா இருக்கு. ஜெபம் உங்க வாழ்க்கையில உறுதியா இருக்கு. பயம் உங்க வாழ்க்கையில ஆமென். ஒரு தீங்கு உன்னை நெருங்காதபடி கர்த்தர் பயப்படாதீங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கு. வெட்கப்பட்டு போவது இல்லை, நீ குற்றப்பட்டு போவது இல்லை. காக்க வல்லமை. பிள்ளைகளா இருக்கிற நாம மன்னிக்கிறது பெரிய விஷயம் அல்ல, மனப்பூர்வமா மன்னிக்கிறது தான் பெரிய விஷயம். எத்தனை பேர் நம்ம விசுவாசம்? மன்னிக்கலாம், ஆனா மனப்பூர்வமா மன்னிக்கிறது ரொம்ப கடினம். அதுதான் கிறிஸ்து விரும்புகிற ஒரு காரியம். நீ மன்னிக்கிற பிரச்சனை இல்ல, ஆனால் உன் மனப்பூர்வமா உன் இருதயத்திலிருந்து நீ மன்னிக்கிறியா, அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். ஆண்டவருடைய வாழ்ந்த நாட்கள் 33 வருஷம் இல்லாத போராட்டமா, பிரச்சனையா, பாடா. ஆனால் சிலுவை மரத்துல முதலாவது மொழிந்த வார்த்தை என்ன? முதலாவது சொன்ன ஒரு வார்த்தை என்ன? மன்னிப்பு. இந்த மன்னிப்பு தான் நம்மையும் ரட்சித்தது, பரலோகத்துல அவரையும் பிதாவோடு இருக்க செய்தது. அல்லேலூயா. மன்னிப்பு கேட்பவனை விட மன்னிப்பவன் சிறந்தவன். அல்லேலூயா. வாழ்க்கையில இந்த குணங்களை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் நிச்சயமா தாழ்ந்து போக மாட்டோம், உயர்ந்து நிற்கிற ஸ்தானத்துல கர்த்தரை வைப்பார். ஆமென். நம்முடைய உயர்வுக்கெல்லாம் காரணம் என்ன? நாம விட்டு கொடுக்கிறது. நம்ம உயர்வுக்கெல்லாம் காரணம் என்ன? மற்றவர்களை நாம மன்னிக்கிறதுனாலதான். இந்த மன்னிக்கிற குணம் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து உடையவரா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கட்டாயமா அவசியமானது. ஆமென். அல்லேலூயா. இது மாத்திரம் நம்ம வாழ்க்கையில கடைபிடிப்போம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையானவர். தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். போன வாரம் எதுல முடிச்சோம்? தேவ வசனத்தின்படி ஜெபிக்க வேண்டும். வசனத்தை சொல்லி நாம ஜெபிக்கணும். என்னென்ன வார்த்தையில நம்ம தொடங்கணும்? எத்தனாவது வார்த்தையில தொடங்கணுமா? 9, 10 இந்த 2 வார்த்தையை போன வாரம் நம்ம பார்த்தோமா? மன்னிப்பு சிந்தையுடன் ஜெபிக்க வேண்டும், தேவ வசனத்தின்படி நாம ஜெபிக்க வேண்டும். இந்த 2 வசனங்களை நம்ம பார்த்தா தொடர்ச்சியாக 11வது இன்னைக்கு நம்ம இந்த 1 மாத காலமா நம்ம தியானிக்கிறோம் எப்படி ஜெபிக்க வேண்டும். சரிங்களா? நானும் முடிக்கலான்னு தான் நினைக்கிறேன், ஆனா டாபிக் போயிட்டே இருக்கு. நானும் இந்த வாரத்துல முடிச்சிருவோம் அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டு தான் போவேன். ஆனா அது தகுந்த மாதிரி ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுக்கிறதுனால நம்ம இது தொடர்ச்சியா தியானிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு பலத்த சத்தத்தோடு நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபம் எப்படி இருக்கணுமா? சத்தத்தோடு ஜெபிக்கணும். சரிங்களா? ஒருவேளை நமக்குள்ள இந்த குறை இருக்கும் என்றால் இன்றைக்கு நம்ம மாற்றிக்கொள்வோம். ஜெபம் என்பது சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கணும். அதே போல எந்த இடத்துல எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சுருக்கமான ஜெபம் எங்க செய்யணும், பெருக்கமான ஜெபத்தை எப்படி செய்யணும், எந்த இடத்துல சத்தத்தை உயர்த்தணும், எந்த இடத்துல சத்தத்தை குறைக்கணும் என்று நம்ம கற்றுக்கொண்டு ஞானம் உள்ளவர்களாய் ஜெபிக்க வேண்டும். எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதன். பாடுள்ள மனுஷனா அவனுக்கு ஒரே ஒரு பாடு மாத்திரமல்ல, நம்ம போல தலைவலி இருந்துச்சு, சரீர பலவீனம் இருந்தது, முழங்கால் வலி இருந்திருக்கும், எலும்பு வலி இருந்திருக்கும், எவ்வளோ காயங்கள், எவ்வளோ வேதனைகள் எலியாவுக்கு உண்டான போதும் அவனுடைய ஜெபம் எப்படி இருந்ததா? கருத்தா இருந்தது. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் கருத்தா இருக்கணும்.
ஞானமுள்ள ஜெபமா இருக்கணும். ஒருவேளை இப்படி சொல்லலாம், ஆண்டவர் ஐயா எனக்கு ஜெபிக்க தெரியல, பரவாயில்லை. ஜெபிக்க தெரிந்தும் நாம ஞானமாய் ஜெபிக்காமல் இருப்பது தவறான ஒரு காரியம். சில பேர் இப்பதான் ஆண்டவருக்குள்ள நுழைந்திருப்பாங்க, ஆண்டவருக்குள்ள வாசம் செய்வாங்க, ஜெபிக்க தெரியாது. ஆனா இப்படிதான் ஜெபிக்கணும் அப்படின்றதை விட அவருக்கு தெரிந்த ஜெபத்தை ஏறெடுப்பது நல்லது. அல்லேலூயா. எனக்கு தெரியல, ஜெபம் தெரியல, அதனால நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி விடுவதை விட தெரிந்த ஜெபத்தை ஏறெடுப்பது நல்லது. அல்லேலூயா. தெரிந்தும் நாம ஜெபத்தை ஏறெடுக்காமல் இருப்பதும் தீமையான ஒரு காரியம். அல்லேலூயா. நம்ம கற்றுக்கொண்டு அதன்படி நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம கேட்கிறோம், அதன்படி வாழும் பொழுது ஆண்டவருக்குள்ள நம்முடைய ஜெபத்தை அதிகப்படுத்தும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்களை கர்த்தர் மாற்ற வல்லமையானவர். அல்லேலூயா. ஜெபம் இல்லாமல் ஒரு நன்மையை நம்ம வாழ்க்கையில பெற்றுக் கொள்ள முடியாது. ஆமென். வாசிக்கலாமா? பலத்த சத்தத்தோடு ஜெபிக்க வேண்டும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து வேகமாய் வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் இருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்துச்சா? பலத்த சத்தத்தோடு. அவர் மாம்சமா இருக்கிற காலகட்டங்களிலே அவருக்கு மேலான அதிகாரம் யாருக்கு உண்டு? பிதாவுக்கு உண்டு. இந்த மேலான அதிகாரம் எங்கு உண்டோ அந்த சமூகத்தை நோக்கி அந்த நேரத்தில் அவர் எப்படி இருந்தாரா? பாடுகளுக்கு உட்பட்டவராய் இருந்தார். மரண வேதனையை சுமர்ந்து கொண்டிருந்தார். மரண பாதைக்குள்ளே கடந்து போகிற ஒரு சூழ்நிலையில் இருந்ததுனால அவருடைய ஜெபம் எப்படி இருந்தா சொல்றாரு, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் இன்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி. இன்னைக்கு நாம எப்படி ஜெபிக்கணும்? நமக்கு மேலான வல்லமை உள்ளவர் யாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சமூகத்துக்கு முன்பாக நம்ம வர்றோம் அப்படின்னா ஜெபம் எப்படி இருக்கணும்? சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கணும். ஒரு ஆலயத்துக்குள்ள நம்ம ஜெபிக்கும் பொழுது சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கணும். தனி அறையில ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல நமக்கு பல பேர் இருக்கிறாங்க, நம்ம தனி அறையில ஜெபிக்கிறோம், யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு வீட்டுல வியாதி உள்ளவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வீட்டுல ஹார்ட் பேஷண்ட் இருக்கிறாங்கன்னா, ஒரு வீட்டுல அவருடைய சரீரம் பலவீனப்பட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஜெபிக்க கூடாது. அதிகாரத்தோடு ஜெபிக்கணும், அபிஷேகத்துல ஜெபிக்கணும். ஆனால் சத்தத்தை அதிகமா உயர்த்தி ஜெபிக்கும் போது அவர் சரீரங்கள் பலவீனப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு இடத்துல இதை நான் பார்த்தேன். ஒரு ஐயா ஜெபிக்க அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. அவர் ஹார்ட் பேஷண்ட். அவர் டாக்டர் சொன்ன ஒரு காரியம், நீ அதிகமா உன்னுடைய சரீரத்தை அந்த ஆற்றுக்கு ரொம்ப பயத்தையும் நடுக்கத்தையும் கொடுக்க கூடாது, அதிகமா எமோஷனல் ஆகக்கூடாது என்று அவருக்கு டாக்டர் சொல்லி அனுப்பின அந்த ஆலோசனை பிரகாரம் ஒரு போதகரை கூப்பிட்டு அவங்க ஜெபிக்கும் பொழுது அந்த போதகர் எப்படி ஜெபித்தாரோ, அவரை தலையை பிடிச்சு அழுத்தி முடிய பிடிச்சு ஆட்டி அப்படியே முதுகு மேல 2 தட்டி அதிகாரத்தோட கத்தி ஜெபிக்கும் போது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. பாருங்க, ஞானம் வேணும். சரீர பலவீனத்தோடு இருக்கிற இடத்துல எப்படி ஜெபிக்கணும், தனி அறையில் இருக்கும்போது எப்படி ஜெபிக்கணும், அதே போல சபையில் இருக்கும்போது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அதே போல நம்முடைய ஜெபம் சபையில சத்தத்தை உயர்த்தி நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. நம்ம உள்ளுக்குள்ளே ஜெபிக்கும் பொழுது மற்றவர்களுக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கேட்காமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா. அதே போல ஒருவர் ஜெபிக்கும் பொழுது மற்றவர்கள் அதிகமா அந்த ஜபத்தை தடை செய்கிற அளவிற்கு அவர்கள் தன்னுடைய குரலை உயர்த்தக்கூடாது. அவர்கள் ஜெபிக்கும் போது ஜப சத்தத்தை கேட்டு அதன்படி இந்த ஜபத்தின் வழியாய் தன்னை இணைத்துக் கொள்ளும்படியாய் அவர் இருக்கும் பொழுது அது நல்ல ஒரு ஆராதனைக்குரிய ஜபத்துக்குரிய ஒரு வாய்ப்பாக அமையும். அல்லேலூயா. ஆராதனை வேளையில கரங்களை தட்டி ஆண்டவர் ஆர்ப்பரித்து பாடுவது ரொம்ப நல்லது. அதே போல தனி ஜபத்துல ஒரு விண்டுதலை ஒருத்தர் ஜெபம் பண்ணும் போது அதை கேட்கக்கூடிய அந்த கிருபையும் அந்த ஞானத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒருவரை ஜெபிக்க சொல்றாங்க அப்படின்னும் போது அவங்க சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கணும். அதனால நான் ஸ்பெஷலா சொல்லுவேன்,
ஜெபிக்கும் போது சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. அப்பதான் மற்றவர்கள் நீங்க என்ன ஜெபிக்கிறீங்க அப்ப நீங்க ஜெபிக்கும் போது உங்களுடைய வார்த்தை அவர்களை தேற்றும். நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களை ஆறுதல் படுத்தும். அந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவருடைய வசனம் அவங்களுக்குள்ள கடந்து போகும்போது அவங்க இருதயம் தேற்றப்படும். அல்லேலூயா. பாருங்க, அவர் உபத்திரவத்தில் இருக்கும்போது மரணத்தோடு அவர் போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலையில தன்னுடைய சத்தத்தை எங்க உயர்த்தினாராம்? பிதாவை நோக்கி ஜெபித்தார். சத்தத்தை உயர்த்தி அவர் சொல்றார் பாருங்க, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. ஆமா, தமக்கு உண்டான அந்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. ஆண்டவருக்கு முன்னால நாம அழுது ஜெபிப்பது தவறு அல்ல. நாம ஆண்டவருக்கு முன்னால கண்ணீர் விடல. ஏன்னா யாருக்கு முன்னால கண்ணீர் விட முடியும்? மனுஷனுக்கு முன்னால உன் கண்ணீர் ஊற்றும் என்றால் அந்த கண்ணீருக்கு பதில் வராது. நான் முழுக்க மனுஷனுக்கு முன்னால அழுது பாருங்க. ஒரு நாள் நீங்க அழும்போது மனுஷன் சொல்லுவான், அழாதமா, பயப்படாத, என்ன செய்வது? 2வது நாள் அழாதமா, என்ன செய்வது? 3வது நாள் சொல்லுவான், அழாத, எனக்கும் அந்த பாடு இருக்கு. 4வது நாள் ஏமா அழற? 5வது நாள் ஓயாம அழுற. ஏன் 6வது நாள் எழுதுன? உனக்கு வேற வேலையே இல்லையா? 6வது நாள் உன் பக்கமே வரமாட்டான். இதுதான் மனுஷனுடைய குணம். ஆனா ஆண்டவர் சமூகத்துக்கு முன்னால உன் கண்ணீரை ஊற்றி பாருங்க. உன் கண்ணீர் எங்க வைக்கப்பட்டிருக்கிறதா? துருத்தியில வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சம்பாதித்த பணம், பொருள், பேர், புகழ் அவர் துருத்தியில இல்ல. அவர் சமூகத்துக்கு முன்பாக ஊற்றப்படுகிற கண்ணீர் துருத்தியில வைக்கப்பட்டிருக்கிறார். கண்ணீருக்கு பதில் உண்டு ஐயா, அம்மா, கண்ணீருக்கு பதில் உண்டு. கண்ணீரை காண்கிற தேவன். ஆகார் அழுகிற ஆகார், ஆண்டவரே என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். யாருக்கு முன்னால? கர்த்தருக்கு முன்னால. உடனே பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஆகாரத்துல கர்த்தர் பேசினார். ஆனால் நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல வந்து காத்திருந்து மார்பில் அடிச்சு அழல. அந்த கண்ணீர் ஊற்றப்பட்டவளாய் தேவ சமூகத்துல காத்திருந்தார். அன்னாளுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார். தேவர் வார்த்தை சொல்லி அமைச்சார், அன்னாலே இனி நீ துக்கமுகமாய் திரும்ப. காரணம் என்ன? தேவ சமூகத்துக்கு முன்பாக நீங்க எதை விதைச்சாலும் அது நஷ்டம் அல்ல. அல்லேலூயா. லாபத்தை நீங்க சம்பாதிக்கணும்னா தேவ முன்பாக நில்லுங்க. தேவனுக்கு முன்னால ஊற்றுங்க. உங்க கண்ணீரா இருந்தாலும், உங்க வியாகுலமா இருந்தாலும், உங்க வேதனையா இருந்தாலும் தேவ சமூகத்துல ஊற்றுவீங்கன்னா அதுக்கேற்ற பதிலை கர்த்தர் தருவார். பதில் கிடைச்சதா? கர்த்தருக்கு முன்னால் அழுதா பதில் வரும். மனுஷனுக்கு முன்னால் அழுதா பதில் வராது. தேவனுக்கு முன்னால் அழுதா ஒரு மாறாத ஒரு இரக்கத்தையும் சமாதானத்தையும் அவர் கொடுப்பார். அல்லேலூயா. அந்த மகன் சொல்லும் போதெல்லாம் நான் நிறைய டைம் பயந்தது உண்டு. இந்த மகன் இப்படி பயப்படுறாங்க, இவங்க பயப்படுறதுனால இவங்க சரீரத்துக்கு ஏதாவது வந்துருவோம் நான் பயந்த நாட்கள் உண்டு. உண்மையாவே அவங்க அழும்போது எனக்கும் தாங்க முடியாத ஒரு துக்கம், வேதனை கூட சேர்ந்து நானும் அழ வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆனாலும் ஆண்டவருடைய வசனம் எங்கள் இருவரையும் தேற்றினார். ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொன்னார். நீ வந்து உலகத்தோடு போராடல, யோசுவாவின் அபிஷேகம் உன் மேல. யோசுவாவின் அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அத்தனை பேரையும் வழி நடத்தினது மோசே தான். ஆனா மோசவாலேயே கானான் தேசத்துக்குள்ள போக முடியல. ஆனா யோசுவாவை கர்த்தர் அபிஷேகத்தை கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிறார். கானான் தேசத்தை பார்க்கக்கூடிய கிருபை உன் மேல உண்டு. இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமா ஒவ்வொரு மேலையும் தேவ அபிஷேகம் உண்டுங்க. நிச்சயமாய் கானான் தேசத்தை நீங்க பாப்பீங்க. அந்த கிருபையும் வரத்தையும் கர்த்தர் கொடுப்பா. இன்னைக்கு நீங்க ஏதோ அடிமட்டத்துல இருக்கலாம், ஆனா உங்க ஜெபம் கர்த்தரை நோக்கி ஒரு நாள் உங்க வாழ்க்கை உயரும், அபிஷேகமா இருக்கும். உங்களை புறம்பே தள்ளுகிற மனுஷன் உங்களை தேடி வருவான். உங்களை வேணாலும் ஒதுக்குகிற மனுஷன் உங்களை தேடி வருவான். இல்லையா நான் இல்லைன்னு சொல்லுகிற காலம் ஒரு நாள் வரும். செய்வான். காரணம் உன் ஜெபம் கர்த்தரை நோக்கி இருக்கணும். கண்ணீர் கர்த்தரோட சமூகத்துல ஊற்றப்படணும். ஆமென். நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு பேசின அன்பு மகளோடு பேசின அந்த வார்த்தை அதுதான். அந்த ஒரு வார காலமும் நீ பிசாசை ஜெயிக்கக்கூடிய அந்த வரத்தை நீ பெற்றுக்கொள்ளணும். நீ அங்க போனாலும் ஆராதனை நீதாமா நடத்தணும், வேற யாரும் நடத்தக்கூடாது. நீ ஆராதனை நடத்தும் போது அந்த சத்தத்தை எல்லாம் கேட்கணும், சத்ருவும் கேட்கணும். அல்லேலூயா. தேவையில்லாத இடத்துல காலை வச்சுட்டேன் அவன் யோசித்து
இடம் தெரியாம காலை விட்டுட்டேன் அவன் பயப்படணும். அல்லேலூயா. நிற்பது தேவ சமூகம் என்பது. ஆண்டவரத்துல வந்தவனுக்கு நம்மிடத்துல வருவதற்கு கொஞ்சம் செகண்ட் கூட ஆகாது, வருவான். ஆனால் அவனால் எதிர்த்து நிற்க முடியாது, சேதத்தை கொண்டு வர முடியாது. காரணம் என்ன? ஜெபம் அவனை நோக்கி. ஆண்டவரை நோக்கி இருப்பீங்கன்னா அவன் மண்ணாய் மக்கி போவான், காணல் நீராய் ஓடி போவான். பயப்படாதே. இயேசுவாவை போல நீ எழுப்புதலின் காலத்தில் இருக்கிற, எழுப்புதலின் காலத்தில் இருக்கிற இயேசுவாவின் அபிஷேகத்தை பெற்று கர்த்தர் நிச்சயமாய் உன்னை பலப்படுத்தும். அல்லேலூயா. பாருங்க, பலத்த சத்தத்தோடு, அந்த வார்த்தை அழகா சொல்லுது பாருங்க, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து. இன்னைக்கு தேவ சமூகத்துல கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடு நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பாக வேண்டுதல் செய்யுங்க. அவருக்கு முன்பாக முழங்காலில் நில்லுங்க. ஆண்டவர் இடத்துல போராடாம நீங்க வேற யார் இடத்துல போராட முடியாது. மனுஷனிடத்துல நாள் முழுக்க போராடினாலும் பதில் வராது. அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்துல போராடுங்க. யாக்கோபை போல அன்றைக்கு முதல் இரவு ஜெபம் தொடங்கினது யாருன்னா யாக்கோபு தான். அன்றைக்கு முதல் இரவு ஜெபம் தொடங்கினது யாரு? ராம் முழுவதும் அந்த ஆற்றங்கர ஓரத்துல போராடுறான். ஒரு மனுஷன் ஒரு தெய்வத்திடத்துல போராடலாம், அது நியாயம். நியாயமா இல்லைங்களாங்க? ஒரு மனுஷன் தெய்வத்துக்கிட்ட போராடலாம், இதை கொடுங்க இதை கொடுங்க இதை கொடுங்க. ஆனா ஒரு தெய்வம் மனுஷனிடத்துல போதும் நான் போறேன் என்ன விடு. ஆனாலும் யாக்கோபு விட்டானா? நீர் என்னை ஆசீர்வதிக்கால் ஒழிய இரு பரிவாரம் பெற்றுக் கொண்டான். இரு பரிவாரம் என்றால் என்ன? இரு பரிவாரம் என்றால் என்ன? ஒன்று நல்ல குடும்பம், இரண்டு நல்ல பொருளாதாரம். ரெண்டுமே அவன் வாழ்க்கையில அவன் அதற்காக தான் அவன் ஆசைப்பட்டு சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கினான். ஆனாலும் வெறுக்கப்பட்டான், துரத்தப்பட்டான். வரும்போது போகும்போது வெறும் கையும் கோலுமாய் போனவன் வரும்போது அந்த நிலைமையில ஆண்டவர் வர விடல. கர்த்தர் அன்று இரவு அவனை மாற்றினான். அவன் பெயரை மாற்றினான், வாழ்க்கையை மாற்றினான், பொருளாதாரத்தை மாற்றினான். நல்ல குடும்பத்தோடும் பொருளாதாரத்தோடும் அவன் திரும்பி மறுபடியும் அவன் சகோதரனிடத்தில் யாரை கண்டு பயந்தானோ அவனே சொல்றான், நான் உனக்கு ஒரு தீங்கு விதைப்பது இல்லை, நான் ஒரு தீங்கு விதைப்பதில் எல்லாம் நீ வச்சுக்கோ, என்னை கட்டி தழுவனா போதும். இதுதான் தேவ அபிஷேகம். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னால நீங்க போராடுவீங்கன்னா உங்களுக்கு விரோதமாய் போராடுகிறது. கர்த்தருக்கு முன்னாலே நீங்க போராடி ஜெபிப்பீங்கன்னா உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பவன் ஒருவனும் அல்ல. ஜெபம் சத்தத்தை உயர்ந்திருக்கணும். சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவருக்கு முன்பாக அழுது ஜெபிங்க. ஆண்டவருக்கு முன்பாக வேண்டுதல் செய்து ஜெபிங்க. விண்ணப்பத்தோடு ஜெபிங்க. பொருத்தனையோடு ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் ஜெபங்களை கேட்க அவர் வல்லமையானவர். அல்லேலூயா. 12வது உபவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும். ஏதாவது உபவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 13:3. அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள். ஆமென். உபவாசம் என்பது பரிசுத்த ஆவியானவரை துணையாய் கொள்வது. இந்த வேதத்துல பர்னபாவும் பவுலும் ஊழியத்திற்காக பிரித்து விடுகிற நாட்கள். பர்னபா இல்லை என்றால் பவுல் இல்லை. பவுலுடைய வாழ்க்கையில பவுல் சவுலா இருக்கும் பொழுது ஆனா கிறிஸ்தவனா தான் இருந்தான். ஆனா எப்படி இருந்தான்னா எதிர்க்கிற கிறிஸ்தவனா இருந்தான். பார்க்க அவன் பவுல் சவுலா இருக்கும்போது அவன் செய்த காரியம் மிக கொடுமையானது, மிக கொடுமையானது. பார்க்கிறவர்கள் அர்த்தம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலை, கொலை செய்கிற ஒரு மனிதனா இருந்தான். எல்லாரையும் பார்க்கும்போது வஞ்சிக்கிறவனா இருந்தான். அவனை பார்த்தாவே நடுங்குவாங்க. கொடுமையான மனுஷன். அல்லேலூயா. கொடுமையானவன். சில கிறிஸ்தவர்களை கொலை செய்யும் போது உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தவன் யாரு? சவுல். ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்பினவன். பாருங்க, என்றைக்கு ஆண்டவர் சவுலை பவுலாய் மாற்றினாரோ அன்றைக்கு இவனை பார்த்து பயந்தவங்களா இவனுக்கு எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. போற இடத்துல எல்லாம் ஒரு வெறுமை, எல்லாரும் அவனை வெறுக்கிறாங்க. எதிர்க்க வெறுக்கிறாங்கன்னா இங்கேயோ இவன் வந்துட்டான், ஏதோ தந்திரம் செய்ய போகிறான். பவுல் போய் நிற்கும் போதெல்லாம் அநேக ஜனங்கள் அவன் வார்த்தையை கேட்கிறாங்க. கேட்கும் போது அவருடைய இருதயத்தில் என்ன தோன்றுதான்?
ஏதோ தந்திரமா பேசுறான், தந்திரமாய் பேசி நம்மை கொலை செய்ய போகிறான், நம்மை வஞ்சிக்க போகிறான், நம்மை அதம் பண்ண போகிறான் என்று கேட்ட ஜனமெல்லாம் பயந்தார்கள். பயந்தவர்கள் அவனை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். போன இடமெல்லாம் அவனை வெறுக்கிறாங்க. பவுல் போன இடமெல்லாம் வெறுப்பு. கடைசியாய் ஒரே ஒரு மனிதன் மாத்திரம்தான் பவுலை தன்னிடமா ஏற்றுக்கொள்ளுகிறான். அவன் தான் பர்னபா. பர்னபா ஒரு மனுஷன் இல்ல அப்படின்னா பவுலுடைய வாழ்க்கை மேன்மையாய் மாறி. அல்லேலூயா. பர்னபா பவுலை ஏற்றுக்கொண்டதனால அவருடைய வாழ்க்கை ஊழியத்தின் பாதையிலே கடந்து போகிறது. பாருங்க, இந்த முதல் வசனத்தை வாசிங்க, 13:1 வாசிங்களேன். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சீமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மானாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவலம் பற்றினார். ஒரு ஊழிய பாதையில நீங்க கடந்து போக வேண்டும் என்றாலும், உங்க தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றாலும், தேவனுடைய வார்த்தையில நீங்க ஐக்கியப்பட வேண்டும் என்றாலும், எந்த காரியத்தை செய்தாலும் உபவாசம் இல்லாமல் ஒரு காரியமும் உங்களால் பூர்த்தி செய்ய முடியாது. அல்லேலூயா. பாருங்க, பர்னபாவையும் பவுலையும் ஊழியத்திற்கு நியமிப்பதற்கு முன்பாக அந்த அப்போஸ்தலர்கள் நியமித்த ஒரு செயல்தான் உபவாசம். உங்க வாழ்க்கையில நீங்க எதை செய்தாலும் உபவாசத்தோட செய்யுங்க. உபவாசம் இல்லாமல் இவ்வகை பிசாசு ஓடி போகாது. நம்ம சத்துருவை துரத்தினாலும் உபவாசத்தோடு ஜெபிக்கணும். உபவாசத்தில் இருக்கிற பலன் வேற எதுலயுமே இல்லை. அல்லேலூயா. நான் இதை சாட்சியாய் சொல்ல விரும்புகிறேன். இந்த இடம் சகோதரிக்கு தெரியும், பிள்ளைகளுக்கு தெரியும். என் கூட முதல் முறையா இந்த ஆராதனையில பொதுல அந்த முள் பகுதியில வந்து உட்கார்ந்த ஒரு ஜனம் முதல் யாருன்னா இவங்க தான். அவங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல நிலத்தை வாங்கிட்டோம், இந்த இடம் கட்டப்படாமல் எதுவும் செய்யப்படாம அப்படியே கிடக்கு. ஆனால் அம்மாவுடைய வீட்டுல தான் நாங்க வந்து ஆராதனை நடத்திட்டே இருந்தோம். ஆண்டவர் என்கிட்ட ஒரு நாள் பேசினார், நான் உனக்கு கொடுத்த அந்த ஸ்தலத்துல நீ ஆராதனையை தொடங்கு. நான் கேட்ட ஆண்டவரத்துல, ஆண்டவரே ஒன்றுமே இல்லை, ஒரு முள் புதரப்பா, வழி இல்லை. அப்பெல்லாம் இந்த வழியெல்லாம் பார்த்தோன்னா சின்ன ஒரு பாதை தான், ஒன்றுமே இருக்காது, முள்ளும் புல்லுமா இருக்கும். ஒன்றுமே இல்லாத இடத்துல நான் என்ன ஆண்டவரே செய்வேன்? ஆண்டவர் சொன்னாரு, நான் சொல்வதை மாத்திரம் செய், நீ அங்க போவதற்கு முன்பாக நீ 40 நாள் உபவாசித்து தான் நீ அங்க போகணும்னு. சரி, 40 நாள் உபவாசித்துட்டு அந்த 40 நாள் முடிந்த பிறகு அப்பவே நாங்க ஆராதனை நடத்த உட்கார ஆரம்பிச்சிட்டோம். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி 40 நாள் முடிந்த உடனே ஊழியத்தை தொடங்க ஆரம்பிச்சிட்டோம். எப்படி தொடங்கணும் அப்படின்னா, அப்போ ஐயா எங்க பாஸ்டர் ஐயா மரிச்சிட்டாங்க. அவருடைய அந்த ஆறுதல் ஜப கூட்டத்தில் ஒட்டப்பட்ட அந்த பேனரை தான் நாங்க கீழே போட்டு உட்கார்ந்து கிடந்தோம். அந்த பேனர் தான் அந்த இடத்துல இங்க இந்த சைட்ல ஒரு கல் இருக்கும், அங்கதான் உட்கார்ந்துருக்கும். அப்படி உட்கார்ந்து இருக்கிற ஒரு சூழ்நிலையில திருப்பி ஆண்டவர் கொஞ்ச நாள் கழிச்சு, ஐயோ வெயிலா இருக்கு ரொம்ப. அந்த வெயில் எப்படின்னா, இப்பதான் 6:30 மணி, அப்ப 8:30 மணி தான் ஆராதனை நடக்கும். 7 மணிக்கெல்லாம் வெயில் பயங்கரமா அடிக்கும். அந்த வெயிலில் உஷ்ணத்துல உட்காந்துட்டே இருக்கும்போது ஆண்டவர் கிட்ட கேட்டேன், ஆண்டவரே வெயில் முடியலப்பா, இங்க நான் ஒரு சின்ன ஒரு கூடாரம் மாதிரி போடலான்னு இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், ஒரு கூடாரம் நீ அதில் போடக்கூடாது. நான் சொன்னாரு, ஒரே ஒரு கொம்பு கூட நீ அதில் நடக்கூடாது. ஏன் ஆண்டவரே? மறுபடியும் ஒரு 40 நாள் பாஸ்டிங் போடுங்க. 40 நாள் உபவாசத்தோடு ஜெபிக்கிறேன், கடுமையா ஜெபிக்கிறேன். இந்த இடத்துல முழங்கால் படிட்டு எங்க ஒண்ணுமே இருக்கு. அந்த இடம்லாம் இப்ப வீடுங்களே கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த முக்குல ஒரே ஒரு வீடு மாத்திரம்தான். அந்த பாதையில நடுவுல மையத்துல முழங்கால் படிட்டு எப்ப ஜெபிப்பாடுன்னா மதியம் 1 மணில தான் நான் ஜெபிப்பேன். நான் மதியம் 1 மணி மகனை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்து இங்க ஜெபத்துல அமருவேன். 1 மணிக்கு கரெக்டா 12:30 மணிக்கு உள்ள வருவேன். 1 மணி 2:30 மணி 2:30 மணி 3 மணி ஆகிற வரைக்கும் ஜெபிப்பேன். ஒரே அந்த சைடு போயிட்டு வந்திருக்கிறான். எனக்கு தெரியும். ஒரு நாள் எனக்கு பின்னால சைலண்டா வந்து நின்று அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஜெபத்தை முடிச்சுட்டு இருந்து நிக்கிறேன். யாரையா நீங்க? உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே தெரியாதா? இந்த வெயில்ல போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இவ்வளவு ஒரு இதுவா உங்களுக்கு இருக்கணும்? அது கூட ஏதாவது ஒரு துணியை போட்டு ஜெபிக்கலாம், ஏதோ ஒரு நிழலை பார்த்து ஜெபிக்கலாம். ஒரு வெயில்ல போய் இப்படி ஜெபிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி என்னை பரிகாசம் பண்ணிட்டு போனாரு. நான் அதை கண்டுக்கவே இல்லை. ஆண்டோடைய சமூகத்தை ஒப்பு கொடுத்தேன். 40 நாள் எப்படியாவது வெற்றிகரமாய் முடிக்க வேண்டும் என்று சொல்லி 40 நாள் வெற்றிகரமா முடிச்சோம். வெற்றிகரமா முடிச்ச உடனே அடுத்த நாள் ஆண்டோடைய சமூகத்தை ஒப்பு கொடுத்தேன். அப்போ வந்து 3 கொம்பு நட்டு தடுப்பு ஒரு தாட்டுப்பாய் மாதிரி போட்டு தான் ஆராதனை நடத்தணும். திருப்பி ஆண்டவர் கேட்டேன், ஆண்டவரே தாட்டுப்பாய் நடத்தலாம், மேல வெயில் அடிக்கப்பா, சைட்ல இருக்கு, அது நேரில் தானே உட்கார்ந்து இருக்கிறோம், ஆனா மேல வெயில் அடிக்க என்னப்பா பண்ண? திருப்பி ஒரு 40 நாள் பாஸ்டிங் போடு, நான் உனக்கு உதவி செய்வேன்.
பாருங்க 40 நாள் பாஸ்டிங் போட்டோம், ஆண்டவர் போர் பட கிருபை செய்தார். திருப்பி ஆண்டவரத்துல கேட்ட, ஆண்டவரே வேற என்ன பண்ண சொன்ன? திருப்பி 40 நாள் பாஸ்டிங் போடு. 40 நாள் பாஸ்டிங் போட்டோம், ஆண்டவர் கடக்கால் அடிக்கல் போடுவதற்காக பள்ளத்தை ஆண்டவர் வெட்டினார். திருப்பி 40 நாள் பாஸ்டிங் போட்டேன், கர்த்தர் இந்த பேஸ்மெண்ட் எழுப்பதற்காக ஒவ்வொரு 40 நாள் அளவும் கர்த்தர் ஜெபிக்க சொன்னதை செய்தேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இதை மகிமையாய் அல்லேலூயா. ஒன்று மாத்திரம் தெரியுமா, அந்த 40 நாள் பாஸ்டிங் போடும்போது எனக்கு ஒன்றுமே இருக்காது, ஒரு ரூபாய் கூட இருக்காது. கர்த்தருடைய சமூகத்துல சாட்சியா சொல்றேன், அன்பு சகோதரிக்கு தெரியும், பிள்ளைகளுக்கு தெரியும், ஒரு ரூபாய் கூட இருக்காது. 40 நாள் பாஸ்டிங் முடிப்பேன், 30,000 கையில வந்துடும். அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவேன். திருப்பி 40 நாள் பாஸ்டிங் போடுவேன், 50,000 கையில வரும். அதை வச்சு இது பண்ணுவேன், அதை வச்சு கல் வாங்கி எல்லாத்தையும் செய்வேன். திருப்பி 40 நாள் பாஸ்டிங் போடுவேன், திருப்பி ஒரு 20,000 கர்த்தர். நான் கேட்பேன், ஆண்டவரே நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்றேன், ஆனா என் கையில ஒண்ணு இல்லாம இருக்கிறேன், நீ முடிக்கும் பொழுது நான் உனக்கு நிறைவாக தருவேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த உபவாசத்தினாலதான் இந்த கட்டிடத்தை கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா. ஒவ்வொரு உபவாசமும் கர்த்தர் பலப்படுத்தி கடுமையான உபவாசத்தை செய்ய கிருபை செய்தார். ஒண்ணு மட்டும் சொல்லணுமா, நான் பசி தாங்காத ஒரு ஆள், எனக்கு பசிய தாங்காதியா, மனைவிக்கு தெரியும். சிஸ்டர் கிட்ட கூட சில டைம்ல எனக்கு பசிக்குதுன்னா டக்குனு போயிட்டு சிஸ்டர் எனக்கு யாரா கொடுங்க, இல்லை டீ போட்டு கொடுத்துருங்க, என்னால் பசி முடியாது அப்படின்னு. அவங்களுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். பசி தாங்காத என்னுடைய சரீரத்தை அந்த 40 நாள் காலம் அளவும் கடுமையான உபவாசத்துக்குள்ள என்னை கர்த்தர் வழி நடத்தினார். அந்த உபவாசம் இருக்கும் போது ஒரே ஒரு சின்ன கடுகளவு கூட அந்த பசி என்ற ஒரு உணர்வு தோன்றவே தோன்றாது. எதை பார்த்தாலும் எனக்கு அருவெருப்பாய் தோன்றுமே தவிர, டீ ஆச்சு எப்படியாச்சும் குடிச்சிடணும். அந்த நாள்ல கூட டீ குடிக்கும் போது கூட சில நேரத்துல தோணும், சரி இந்த டீ கூட ஏன் இவ்வளவு குடிக்கிறோம். ஆகாரத்தின் மேலே நாட்டம் போகாத அளவுக்கு என் சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்தினார். நம்புவீங்களா நம்பாட்டீங்களா, நான் சாப்பிட்டு பலனா இருந்ததை விட உபவாசத்தோட பலனா இருந்தது. காண்டாமிருகத்தின் கொம்புகளை போல எல்லாம் சொல்லுவாங்க, அங்கெல்லாம் என் பாசமா சொல்லுவாங்க, உபவாசமா இருக்கிற இங்கிருந்து வேப்பம்பட்டுக்கு போகாத, இங்கே ஜோமன். என் உபவாசம் அங்கதான் நான் செய்வேன். காலையில வண்டி எடுத்து கிளம்பி வந்துருவேன், வெயில தான் முட்டி போட்டு ஜெயிப்போம். அப்ப ஒண்ணுமே கிடையாது, மரம் செடி எதுவுமே கிடையாது, வெயில தான் முழங்கால் போட்டு ஜெயிப்பு. பெருமைக்காக சொல்ல, சாட்சிய சொல்ல, காரணம் உபவாசம் உன்னை பலப்படுத்தும். உபவாசம் உன் வாழ்க்கையை கிரியை செய்யும். பர்னபாவும் பவுலும் நியமிக்கப்பட்டு பலத்துல ஓடினதற்கு காரணம் முதல் உபவாசம். நீங்க உபவாசத்தோடு ஜெபித்து பாருங்க, எல்லா கட்டுகளை கர்த்தர் அறுத்து போடுவார். சொல்ற வாரத்துல ஒரு முறை உபவாசத்தோடு ஜெபிங்க. வாரத்துல ஒரு முறை உபவாசத்தோடு ஜெபிங்க. உபவாசம் இருக்கிறீங்கன்னா கட்டாயமா ஜெபிக்கிறதும் வேத வாசிப்பும் கட்டாயமா இருக்கும். உபவாசிக்கிறேன்னு சொல்லி தயவு செய்து வேலை விஷயத்த போகாதீங்க. உபவாசிக்கிறீங்க, நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்துருங்க. இதுல நிச்சயமாய் உங்களால அற்புதங்களையும் உயர்வையும் லாபத்தையும் பார்க்க முடியும். நஷ்டம் வராது, லாபத்தை பார்க்க முடியும். கர்த்தர் செய்வார். அவருக்காக செய்யப்படுகிற வேலை ஒரு நாளும் வீணாய் போகாது. அல்லேலூயா. பாஸ்டர் இருந்தா உங்களுக்கு ஏற்கனவே சாட்சி சொன்னா நான் தெரியும். அவர் அந்த பெங்களூர் பகுதியில மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர். அவருக்கு எப்பவுமே ஊழியத்தின் அழைப்பு வந்துட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு ஊழியத்திற்கான அழைப்பு வந்ததாம். அழைப்பு வந்த உடனே அவருடைய மனைவி மரண தருவாயில் போயிட்டாங்க. மரண படுகையில் இருக்கிறாங்க, உயிர் போகிற சூழ்நிலை. யாருமே கிடையாது கூட இருந்து பார்த்துக் கொள்வதற்கு. ஆனா இவருக்கு ஊழியத்தின் வாய்ப்பு. இன்னைக்கு இரவு அவர் ஊழியத்துக்காக கடந்து போகணும். அவருக்கு ஒரு காரியம் எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டுருச்சு. ஆனா மனைவி ஒரு புறம் வியாதியோடு படுத்திருக்கிறாங்க. மனைவியை பார்த்துக்கொள்ள யாருமே இல்லை. உடனே இவர் என்ன செய்வதுன்னு தெரியல. மனைவி பக்கத்துல போய் முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்தாராம், ஆண்டவரே ஒரு எங்க ஒண்ணுமே சொல்ல, அபிஷேகத்தோடோ அந்நிய பாஷையோடோ கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து ஜெபம் பண்ணல. 2 வார்த்தை தான் சொன்னாரு, ஆண்டவரே உங்க வேலையா நான் போறேன், என் வேலையை நீங்க பாருங்க சொல்லிட்டு வேறத்தை கையில எடுத்துக்கிட்டு மூலியத்துக்கு போயிட்டார். மூலியத்துக்கு போய் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்றாரு. அபிஷேகத்தினாலே அந்த கிரவுண்ட் முழுவதும் நிரம்பி அபிஷேகத்துல நிரம்புறாங்க, ஆராதனை நடத்துறாங்க, எல்லாம் அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபிச்சா இருக்கும்போது ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதற்காக வேதத்தை திறக்கும் போது ஒரே ஓடி சொன்னார், உங்க மனைவி மறித்து போனாங்க. ஒரு ஓடி சொன்னார், உங்க மனைவி மறிச்சுட்டாங்க. உடனே இவர் ஆராதனை நிறுத்திட்டு வரணும் இல்லையா? ஆனா வரல. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு எல்லாருக்கும் ஆசீர்வதித்து ஜெபிச்சுட்டு ஒவ்வொரு தலைமையில கையை வச்சு ஜெபிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து வேதத்தை வச்சுட்டு மனைவி சடலத்திற்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், ஆண்டவரே உங்க வேலையை நான் வெற்றிகரமா முடிச்சுட்டேன், என் வேலையில நீங்க ஏன் செய்யல? என் வேலையை உங்க வேலையை நான் செஞ்சுட்டேன், என் வேலையை நீங்க ஏன் செய்யல?
முழங்கால் படிட்டு ஆண்டவரத்துல ஒரே ராத்திரி, எனக்கு நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது, உங்க வேலையை வெற்றியா நான் முடிச்சிட்டேன், என் வேலை வெற்றியா முடியும். உங்க பணியை நான் தீர்மானமா நீங்க அழைத்தபடி நான் உண்மையும் உத்தமமா செய்துட்டேன். என்னை கேட்காம என் பர்மிஷன் இல்லாம என் மனைவியுடைய ஜீவனை நீங்க எப்படி எடுக்கலாம்? நான் உலக பிரமாணமா போயிருந்தா என் மனைவி நீங்க தொட்டிருக்கலாம், வேற காரியமா போயிருந்தா என் மனைவி நீங்க தொட்டிருக்கலாம். ஆனா உம்முடைய வேலையா போனேன், உங்க கிட்ட தான் நான் ஒப்பு கொடுத்துட்டு போனேன், உங்களை தான் நான் காவல் வச்சுட்டு போனேன். நான் என்ன மீறி என் மனைவியுடைய ஜீவனை நீங்க எப்படி எடுக்கலாம் எனக்கு தெரியாது. இப்போ என் மனைவி எழுந்து என் கூட பேசணும், என் மனைவி என் கூட இருக்கணும். நீங்க உதவி செய்யணும்னு சொல்லி மனைவியின் தலை மேல கையை வச்சு 2 வார்த்தை சொன்ன, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு புது ஜீவன் உண்டாவதா. எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்களாம். அந்த ஐஸ் பாக்ஸ்ல வச்சு அந்த ஐஸ் பாக்ஸை தூக்கி கீழே வச்சுட்டு அவர் ஜெபிக்கும் போது, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது என் மனைவிக்கு புது ஜீவன் உண்டாவதாக சொல்லி அபிஷேகத்துல ஜெபித்த உடனே மனைவி எழுந்து உட்கார்ந்து அவரோடு பேச ஆரம்பித்த மகள் 2 வருடம் உயிரோடு கூட அவரோடு கர்த்தர் முன்குறித்ததை ஒரு நாளும் மாற்றவே மாட்டாரு. ஆண்டவர் இடத்துல நம்ம உபவாசத்தோடு ஜெபிப்போம்னா ஜெபம் கிரியை செய்யும். அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னால நீங்க தோற்று போக அவர் விடவே மாட்டார். அவர் ஒரே ஜெபம் தான், உங்க வேலையை நான் செஞ்சுட்டேன், என் வேலையை என்ன தோற்க வச்சதுக்கான காரணம் என்ன? இப்ப என் மனைவி உயிரோடு வரணும் ஆண்டவரே, நீங்க செய்வீங்க. ஒரே ஒரு ஜெபம் அவர் மனைவியை திருப்பி கொடுத்தார். அல்லேலூயா. ஜெபத்தின் வல்லமை மிக பெரியது. பணத்தாலையும் பொருளாலையும் செய்ய முடியாத காரியம் உன் முழங்கால் செய்யும். உங்களை சாதிக்காதத உன் முழங்கால் சாதிக்கும். அல்லேலூயா. எங்க இருந்தாலும் ஜெபத்தோட இருங்க, உங்க ஜெபத்தின் வல்லமை மிக பெரியதா இருக்கும். அல்லேலூயா. அடுத்தபடியாக 13ஆவதாக முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கணுமா? முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 36வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 36வது வசனம் வாசிங்க. இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லாரும் கூட ஜெபம் பண்ணினான். அவர்கள் எல்லோரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடனே கூட போனார்கள். அல்லேலூயா. சீஷர்களிடத்திலே பவுல் அநேக வார்த்தையின் மூலமாய் புத்தி சொல்லுகிறான். புத்தி சொல்லும் பொழுது அநேகருக்காக ஜெபிக்கிற அந்த தருவையில அந்த 35வது வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும். இப்படி பிரயாசப்பட்டு பலவினரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். அடுத்து தொடர்ச்சி. இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் கூட ஜெபம் பண்ணினான். அவர்கள் எல்லோரும் மிகவும் அழுது என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடனே கூட போனார்கள். ஆமா, பவுல் இனி உங்களுடைய வாழ்க்கையில நான் இருப்பதில்லை, உங்களை விட்டு வேற தேசத்துக்கு நான் போகிறேன், இனி தேவ சமூக தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்லி அநேகருக்காகவும் சபை மக்களுக்காகவும் அவன் ஜெபிக்கிற ஒரு காரியத்தை அந்த இடத்துல நடப்பிக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, எந்த நேரமும் பவுல் முழங்காலிலே நின்று ஜெபிக்கிற ஒரு கிருபையின் வரத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் என்று ஒரு காரியத்தை தொடங்குறோம் அப்படின்னா முதலாவது முழங்கால் படியிடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு இடத்துக்கு நம்ம போறோம், ஒரு பெரிய ஒரு அதிகாரியை பார்க்கிறோம், ஏதோ ஒரு அதிகாரின்றதை விட ஒரு வயதானவர்களை பார்க்கிறோம், மூத்தவர்களை பார்க்கும்போது நம்ம உட்கார்ந்துட்டே பேசுவோமா? ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு மரியாதையும் நம்ம கொடுக்கிறோம்ல. அது போல கிறிஸ்து உடையவர்களா இருக்கிற நாம ஜபம் என்று வந்தாலே முழங்கால் படியிடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். முடிந்தவர்கள் முழங்கால் படியிடலாம். போன வாரம் 1ஆம் தேதி ஆராதனை, போன மாசம் இந்த மாசம் 1ஆம் தேதி ஆராதனை இங்க முடிச்சுட்டு ஈவினிங் சர்வீஸ் அங்க எடுக்கிறேன். அங்க எடுக்கும் போது ஆண்டவர் வார்த்தைகளை பேசிட்டு கடைசியா திருவிருந்த ஆராதனைக்குள்ளாக கடந்து போனோம். கடந்து போகும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா எல்லாரையும் முழங்கால் படியிட சொல். சிறியோர் முதல் பெரியோர் வரை முழங்கால் படியிட சொல். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு, முடியாதவர்கள் நிற்கட்டும், அதற்கும் முடியாதவர்கள் அமர்ந்து கொள்ளட்டும் சொல்லி ஆண்டவர் சொன்னதுனால சொன்னேன். எல்லாரும் முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டாங்க, முடியாதவர்களாம் உட்கார்ந்துட்டாங்க, அதுக்கும் முடியாதவங்களாம் படுத்துக்கிட்டாங்க.
முடிஞ்சவங்களாம் முழங்கால் போயிட்டாங்க. முடிஞ்சவங்களாம் யார் தெரியுமா? 50 வயசுக்கு மேல அவங்களாம் முழங்கால் போட்டாங்க. முடியாதவங்க யார் தெரியுமா? 30 வயசுக்கு கீழே அவங்களாம் உட்காந்துட்டாங்க. அதுக்கும் முடியாதவர் உட்கார்றாரு. காலை 2 தாடி அவங்க அம்மா சொல்றாங்க, டேய் ஐயா சொல்லிட்டாரு முட்டி போடு. நான் வந்து பாக்குறேன். அந்த அம்மா சொல்றாங்க, திருவிருந்து ஆராதனை பயத்தோடு இருக்கணும், முட்டி போடு முட்டி போடுன்றாங்க. யார் அவரு? திருவிருந்து எடுத்து வந்தவர். பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்துல பயமற்றவர்களாய் நீ வருவேன்னா ஒரு நாளும் கர்த்தருடைய முகத்தை பார்க்க கூட முடியாது. ஆண்டவருக்கு சமூகத்துக்கு முன்னால பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவ சமூகத்துக்கு முன்னால நம்ம வரணும். ஆண்டவருக்கு முன்னால நிற்கும் போது பயத்தோட நிற்கணும். ஜெபம் வந்தா ஒழுக்கத்தோடு இருக்கணும். இன்னைக்கு அற்பமா ஜெபிக்கிறது, அற்பமா திருவிருந்து, அந்த வார்த்தையெல்லாம் கேட்ட பிறகு தன்னை மாற்றிக்கொள்ளுகிற சுவாபம் அநேக பேருக்குள்ள இல்ல. நிறைய பேர் வந்து முழங்கால் படிக்கிட்டு திருவிருந்து ஆராதனையில தன்னை ஒப்பு கொடுக்க கூட தன் இருதயை ஏற்றுக்கொள்ளல. ஒன்று மாத்திரம் சொல்றேன், நீ கர்த்தருக்கு முன்னால பயப்படலைன்னா வேற எங்கேயும் உங்களால பயந்து நடக்க முடியாது. அல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணிய வரவிக்கும். தயவு சொல்ற, மனுஷனுக்கு பயப்படாதீங்க. மனுஷன் வார்த்தை 1000 சொல்லுவான், 1000 பேசுவான், 1000 காரியத்தை செய்வான். இந்த காரியத்துல ஏன் மனுஷன் சொல்றான் தெரியுமா? நீ அங்க போக கூடாதுன்றதுக்காக தான். எதுக்காக? பிசாசு உன்னை பிசாசோட எண்ணம் எது தெரியுமா? நீ எப்படியாவது நீ ஆண்டவர் ஆராதிக்க கூடாது. அல்லேலூயா. அவன் சொல்ற காரியம் அதற்கு யாரை பயன்படுத்துறான்னா வெளியால கொண்டு வர மாட்டான். இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் வந்து உங்களை வந்து ஆராதனைக்கெல்லாம் போவாத, உனக்கு வேலை இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆனா போமா, வேலை வெட்டி இல்ல, நீ பக்கத்து வீட்டுக்காரி நீ வந்து சொன்னா நான் நின்றுவேனா அப்படின்னு கேட்பீங்க. அதே உன் சொந்த பந்த ரத்த சம்பந்தமான உறவு சொல்லி என்ன பண்ணுவீங்க? அவன் எங்க வச்சா நீங்க நிப்பீங்கன்னு அவனுக்கு தெரியும். அவன் பயங்கரமான தந்திரமானவன், பயங்கரமானவன். எங்க உனக்கு செக்கு வச்சா நீ நிப்ப அப்படின்றதே கரெக்டா தெரியும். இத்தனை நாள் வராத சொந்தக்காரன் அன்னைக்கு தான் வருவான். அல்லேலூயா. காரணம் என்ன? உன்னை எப்படியாவது அந்த ஊழியத்தை விட்டு பிரிக்கணும். ஏன் அப்படின்னா நீ ஆண்டவரோடு அதிகமா நெருங்கிட்ட. நெருங்க எனக்கு தானே பிரச்சனைன்னு சொல்லி அவன் பிரிக்க நினைப்பான். நான் ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணிய வரவைக்கும். தேவனுக்கு பயப்படுகிற பயமோ ஞானத்தை பிறக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல நாம பயந்து இருக்கிறவரா இருக்கணும். நான் ஒரு அம்மா கிட்ட பேசினேன், நீங்க கிறிஸ்தவனா, கிறிஸ்தவர்களா இல்ல கிறிஸ்தவ உடையவர்களா? நான் கிறிஸ்தவன் தான். எப்படிமா? ஆமா பாஸ்டர், ஆராதனைக்கு போறேன், ஜெபிக்கிறேன், பாடல் பாடுறேன், ஆண்டவரை பண்றேன். ஆமா. அப்புறம் இப்படி பேசினவங்க ஒரு நாள் ஊழியத்துக்கு வரல. ஈவினிங் சர்வீஸ் வரணும், அவங்க வரவே இல்லை. எங்கம்மா போயிருந்தீங்க? ஒன்றும் இல்லை பாஸ்டர், என்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டாங்க. என் வீட்டு பக்கத்து வீட்டு அம்மா தான் ஒரு கோவிலுக்கு போகலான்னு சொன்னாங்க. சரி, துணைக்காக நான் போயிட்டேன். இப்போ நீங்கள் கிறிஸ்தவனா கிறிஸ்தவ உடையவனா? நீ கிறிஸ்தவ உடையவனா இருப்பனா எந்த ஒரு மனுஷன் சொல்ற வார்த்தை உன் செவியில கேட்காது. கர்த்தருக்காக நான் வாழ வேண்டும் என்ற தீர்மானத்தோடு பவுலை எடுத்துக்கொள்ளுங்க. வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தைக்காகவே வாழ்ந்தான். அல்லேலூயா. சவுலா இருக்கும்போது அவனை ஒருவனை எதிர்கொள்ள முடியல. ஆனா பவுலா இருக்கும்போது அவனை எதிர்கொண்ட மனிதர்கள் அநேகர். ஆனாலும் தன்னை ஒரு நாளை விட்டு கொடுக்கல. அல்லேலூயா. கர்த்தருக்காக தன்னை இணைத்துக் கொண்டான். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அந்த நாள் முதல் ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை மாத்திரம் அவன் நிறைவேற்றுகிறான். நம்ம வார்த்தையில சொல்லுவது பெருசு இல்லையா, செயலில வெளிப்படுத்தணும். செயலில வெளிப்படுத்தும் பொழுதுதான் நீங்க யார் என்பதை சத்துரு அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. தேவ பயம் நமக்குள்ள இருக்குன்னா ஓடி வந்துடணும். அல்லேலூயா. ஆமா. போன வாரம் அங்க ஈவினிங் சர்வீஸ்ல ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா இத்தனை நாளா என்னால சபைக்கு வரவே முடியும், நான் எவ்வளவு ட்ரை பண்றேன், பாஸ்டிங் ப்ரேயர் போய் நான் ட்ரை பண்றேன். பாஸ்டிங் ப்ரேயர் போகணும்னு காலையில எழுந்துக்கும் போதுதான் உடம்புல அவ்வளோ சோர்வு, அவ்வளோ பலவீனம், அவ்வளோ கஷ்டம். ஆனா எப்படியாவது போகணும்னு வரும்போதுதான் என் வீட்டுக்காரர் பிரச்சனையை கொண்டு வர்றாரு. ஆமாமா, உன் வீட்டுக்காரர் முன்னால ஏவி விடுறதே அவன் தான். ஏன்னா யாரு சொன்னா நீ சபைக்கு போக மாட்டேன்னு அவனுக்கு தெரியும். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தரை நீ துணையாய் வைப்பனா ஒரு மனுஷனை உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது. ஆண்டவருக்குரிய கணத்தை நீ கொடுக்க சொல்றாரு. நான் பிதாவானால் என் கணம் எங்க, நான் எஜமானன் ஆனால் எனக்கு பயப்படும் பயம் எங்க. ஆண்டவர் நம்ம வழியாவே வர்றாரு. நம்ம அவர் வேற விதமா சொல்லும் போது நமக்கு புரியல, நம்ம ரூட்ல வந்து நமக்கு புரிய முடியாது சொல்றாரு. நான் பிதாவா இருந்தேன்னா என்னுடைய கணம் எங்க,
நான் எஜமானனா இருப்பேனா? எனக்கு பயப்படும் பயம் எங்க? இன்னைக்கு கர்த்தரை நம்ம பிதாவா வச்சிருக்கிறோமா, எஜமானா வச்சிருக்கிறோமா? அப்படி வைத்திருப்போம் என்றால் கனத்தையும் மரியாதையும் நம்ம பயம் அவருக்கு முன்னால, கர்த்தருக்கு முன்னால பயத்தோடு நடுக்கத்தோடு அவர் ஆராதிக்கிற நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, எந்த ஒரு நாளிலும் உங்களுடைய பொறுப்பை யாருக்காக விட்டு கொடுத்தார்? கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த அந்த ஊழியத்தை யாருக்காக விடாதீங்க. ஏனென்றால் நீங்க கர்த்தருக்காக ஓடும் பொழுது உங்க ஓட்டத்தை அவர் வெற்றியாய் முடிப்பார். நல்ல ஓட்டத்தை ஓடினேன், போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன், எனக்கு கொடுத்த விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், முதலாய் ஜீவக்கிறோம் எனக்காக. நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தருக்குள்ள உண்மையா ஓடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 14வதாக உறுதியாய் ஜெபிக்க வேண்டுமா? எடுத்து வாசிக்கலாமா? ரோமர் 12:12 வாசிங்க. ரோமர் 12:12. ரோமர் 12:12 வாசிங்க. 12:12 வாசிங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவு 11 இருந்து வாசிங்க. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, எப்போ நீங்க எப்படி இருக்க கூடாதா? அசதியா, ஏனோ தானோன்னு, சோர்வா, அட இன்னைக்கு தானே விட்டுருவோம், நாளைக்கு போயிருவோம், அட இன்னைக்கு இல்ல அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இந்த ஒரு அசதி கிறிஸ்து உடையவனுடைய வாழ்க்கையில வரவே கூடாது. எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கிறிஸ்து வாழ்க்கையில அசதி என்பது வந்தாவே பிசாசு உங்களை மேற்கொள்ள போறான்னு அர்த்தம். சரீர பலவீனம் வரும்போது நீங்க தெரிந்து கொள்ளணும், என்னை அவன் ஆராதிக்க விடாம தான் இதெல்லாம் கொண்டு வரான். அல்லேலூயா. வாழ்க்கையில அசதின்னு ஒண்ணு வரும்போது நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் எனக்குள்ள ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு வந்து ஆண்டவரை வெறுக்க நினைக்கிறான். அப்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். படிங்க சிஸ்டர். ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமா, எப்படி இருக்கணுமா? நம்ம ஆவி அனலா இருக்கணும். ஆவிக்குள்ள நம்ம அனலா இருப்போம்னா நிச்சயமாய் கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம மகிமையாய் செய்ய கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. நம்பி சொல்றீங்க? ஆவியில அனலா இருக்கணும். நம்ம சரீர பலவீனப்பட்டாலும் இந்த ஆவி உற்சாகமா இருக்கணும், ஜெபிச்சுட்டே இருக்கணும். சரீரத்தை அவனால தொட முடியும், ஆவி அவனால தொட முடியாது. அல்லேலூயா. ஆவியை ஒரு நாள் அவன் தொட முடியாது, ஏனென்றால் அது அவருடையது. அல்லேலூயா. ஆவியில நம்ம அனல் கொண்டு ஜெபிக்கணும். ஆமென். ஆவியில அனல் கொண்டு உறுதியா ஜெபிக்கணும். சொல்றாரு, உறுதியா ஜெபிக்கிற அந்த வல்லமையை நீங்கள் நான் பெற்றுக்கொள்ளணும். அது சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க 12, நம்பிக்கையில் சந்தோஷமா இருக்கணும். நம்ம நம்புறோம் அப்படின்னா அதுல சந்தோஷப்படுங்க. நம்பிக்கை வச்சுட்டு அதுல ஒரு குறைவையும் போராட்டத்தையும் நம்ம வச்சிட கூடாது. ஆமென். ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறீங்களா? அதுல சந்தோஷமா இருங்க. கர்த்தர் எனக்கு செய்வார், யாவும் எனக்காக முடிப்பார், அவர் செய்து முடிக்க வல்லமையானவர் சொல்லி விசுவாசமா இருக்கணும். சொன்ன வார்த்தையில் நீங்க விசுவாசமா இருங்க. ஆமென். அல்லேலூயா. எனக்கு கொடுத்த வாக்கு, இயேசுவின் அபிஷேகம் என் மேல வச்சிருக்கிறார், நான் கானான் தேசத்தை பாப்பேனா அது நீங்க சந்தோஷமா இருக்கணும். சந்தேகப்படக்கூடாது. மனுஷன் வார்த்தையில சந்தேகப்படலாங்க, இயேசுவின் வார்த்தையில சந்தேகப்பட முடியவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆள கூட தரம் பிரிக்கும். ஆமென். இயேசுவின் வார்த்தை தரம் பிரிக்கவே முடியாது. ஆமென். அவர் சொன்னதை தான் செய்கிறது. அல்லேலூயா. பாருங்க அடுத்து சொல்றாரு பாருங்க 12ல, சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா. நிறைய பேர் உபத்திரம் வரும்போது, கஷ்டம் வரும்போது அர்ஜென்ட் பட்டு எதனா ஒண்ணு செஞ்சிருது. ஐயோ இந்த கடன் பிரச்சனை தலைக்கு மேல வந்துருச்சு, ஏதாவது கண்டு வடிக்காது வாங்கி இந்த கடன் அடைச்சிடலாம். இந்த கடனை அடைச்சிட்டு அந்த கடன்ல மாட்டிக்கிறது. சரீர பலவீனம் வந்த போது ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு தம் சரீரத்தை கட்டி, இது அல்ல. உபத்திரம் வரும்போது பொறுமையாயிருந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஒரு மருத்துவமனைக்கு போவதற்கு முன்னாலே கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு போங்க. ஒரு மாத்திரை போடுவதற்கு முன்னாலே ஜெபத்தோட போடுங்க, ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போடுங்க. அல்லேலூயா. ஒரு மாத்திரையில உங்களுக்கு சுகம் வரணும்னாலும் அவருடைய அனுகிரகம் இருந்தாலும். மருத்துவர்கிட்ட போறோம், மருத்துவர்கிட்ட எல்லாமே கிடைச்சிருதா சிஸ்டர்? எல்லாமே கிடைக்குதாமா? மருத்துவம் கிட்ட போயிட்டு நீங்க தான் என் தெய்வம் மாதிரி ஏதாவது செய்யுங்கன்னா அவன் நான் சொல்லுவான், தெய்வத்தை நோக்கி ஜெபம் பண்ணுங்கன்னு. நாம அவனை தெய்வனும், அவன் சொல்லுவான் நீங்க உங்க தெய்வத்தை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, என்னால முடியாதுன்னு.
திராணி ரட்சிக்க திராணி இல்லாத பிரபுக்களையும் ராஜாக்களையும் நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம். உபத்திரம் வருவது கர்த்தர் பேரில் பற்றுதலா இருங்க. அவர் நடத்துவார். அவர் திக்கற்றவளை விட மாட்டாருங்க. எந்த நிலைமையிலும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. உங்களை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உங்க வாழ்க்கை அவர் நியமிக்கிறார்னா நிச்சயமா நடத்துவார். அல்லேலூயா. நான் அப்படியே இருந்துட மாட்டேங்க. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, நீங்க இப்படியே இருந்துட மாட்டீங்க. ஒரு நாள் உயர்வு கட்டாயமா உங்க வாழ்க்கை. காணாத ஒரு கானான் தேசம் உங்க வாழ்க்கையில வரும். சுதந்திரிக்கிற நாட்கள் வரும். பாலும் தேனும் ஓடுகிற நாட்கள் வரும். ருசித்து திருப்தி அடைகிற நாட்கள் வரும். அது வரைக்கும் பொறுமையா இருங்க. நடத்துகிற தேவன் உங்களை நடத்த அவர் அல்லேலூயா. மனுஷன் சொல்ற வார்த்தைக்கெல்லாம் அர்ஜென்ட் படாதீங்க. இவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. கடைசி நிமிஷம், அந்த கடைசி மணித்துளி வரைக்கும் தேவ விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குன்னா அதை கர்த்தர் நடத்துவார். நடத்துவாருங்க. நான் அதுல நிறைய பார்த்துட்டேன். கர்த்தர் நடத்துவார். அவர் நடத்தாமல் ஒரு நாளும் நம்ம தலைகுனியை வச்சுட்டாருன்னா நமக்கு ஒண்ணு லாஸ் இல்ல, அவருக்கு லாஸ். நம்மளை எடுத்தாருனாலும் அவளுக்கு தான் லாஸ், நம்மளை கெடுத்தாருனாலும் அவருக்கு தான் லாஸ். அப்படியெல்லாம் அவர் விட்டுவே மாட்டாரு. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு என்கிட்ட, ஆண்டவரே நீங்க என் மேல கை வைக்கிறதுனால ஜாக்கிரதையா கை வைங்க, ஏன்னா உங்க ஊழியம் கெட்டு போயிடும். ஆண்டவர் நம்ம மேல யோசிச்சுதான் எது வேணாலும் செய்வார். ஒரு நாள் நம்மள அப்படியே பாடுகளத்துல தள்ளி பார்த்து சிரிக்கிறவன் நம் தேவன் அல்ல. நீ பாடுகளத்துல விழுந்தாலும் அதுல இருந்து தூக்கி எடுத்து அவருடைய பணிக்காக நிறுத்துகிற தேவன் தான் நம் ஆண்டவராகிய. முடியாதுன்னு நீங்க உட்காரும் போதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தை தெரிவிப்போம். உபத்திரவப்படும் போதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தை தெரிவிப்போம். மனுஷன் முகத்தை பார்ப்பதற்கு முன்பாக தேவ முகத்தை பாருங்க. செங்கடலுக்கு நடுவுல பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்தின அந்த மோசே சொன்ன ஒரு வார்த்தை, பயப்படாதீங்க மோசே, எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்து, அங்க இருந்தாலும் கஞ்சோ கூட குடிச்சிட்டு நிம்மதியா இருந்திருப்போம். இங்க கொண்டு வந்து வனாந்தரத்துல எங்களை சாகடிக்க கொண்டு வந்து சொல்லும் போதெல்லாம் மோசே மனுஷனிடத்துல முறையிடல, அவன் முகம் கர்த்தரை நோக்கி இருந்தது. ஆண்டவரே என்னப்பா சொல்றீங்க, ஆண்டவரே என்னப்பா செய்றீங்க, ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தரை நோக்கி நின்றதுனால செங்கடல் இரண்டாக. அல்லேலூயா. தண்ணி இல்லாத இடத்துல அந்த கண்மலையில் இருந்து தண்ணீரை கர்த்தர் பீரிட்டு வர செய்தார். இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்ன? மோசே கர்த்தர் முகத்தை பார்த்ததுனால. அவன் மனுஷ முகத்தை பார்த்ததுனா திரும்ப அந்த வழியை திரும்பி ஓடி இருப்பான். பார்வோன் கையில மறுபடியும் அகப்பட்டிருப்பான். அவன் பார்த்ததெல்லாம் கர்த்தருடைய முகம். அல்லேலூயா. உங்க கர்த்தரை பார்க்கட்டுங்க. உங்க முகம் கர்த்தரை நோக்கி இருக்கட்டும். அவர் நிச்சயமாய் நன்மைகளை செய்ய அவர் வல்லமையானவர். அல்லேலூயா. உபத்திரவத்தில் பொறுமையா இருங்கள். ஜெபத்துல நீங்க ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் எப்படி இருக்குன்னா உறுதியா இருக்கும். ஜெபிச்சிட்டீங்கன்னா மனம் தளரவே தளராதீங்க. தளரவே தளராதீங்க. நீங்க ஜெபிக்கும் போது இருக்கிற பிரச்சனையை, ஜெபிக்கிறதுக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனையை விட ஜெபித்த பிறகு பிரச்சனை அதிகமா வரும். பாஸ்டர் பயமுறுத்தாதீங்க பாஸ்டர் சொல்லாதீங்க. உண்மையா, ட்ரூ. ஜெபிக்கிறதுக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனையை விட ஐயா ஜெபித்த பிறகு பிரச்சனை அதிகமா வரும். ஆனால் ஜெபிக்கிறதுக்கு முன்னால் இருந்த பிரச்சனையை காட்டிலும் ஜெபிக்கிறதுக்கு அப்புறம் வருகிற பிரச்சனையில கர்த்தர் இறங்கி அந்த உபத்திரவம் முன்னிடத்தில் வராதபடி அவர் மாற்றுவார். காரணம் என்ன? நான் சொன்னது அவர்கிட்ட அவர் இனி பார்த்துக்கொள்ளும். ஆண்டவரிடத்துல சொல்லிட்டு அடுத்த உங்க கடமை நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அவர் எல்லாவற்றையும் பூர்த்தியாக. அல்லேலூயா. ஒரு சேதம் உங்களுக்கு அணுகாது. தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க ஜெபிச்சிட்டீங்கன்னா அந்த வார்த்தையில ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க. கட்டாயமா பார்ப்பீங்க. ஆண்டவர் சமூகத்தை ஒப்பு கொடுத்தீங்கன்னா அந்த காரியத்துல ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. ஜெபிங்க. கர்த்தர் சமூகத்தை ஒப்பு கொடுங்க. சரீர பலவீனமா? ஆண்டவரே என் சரீரம் உமக்கு சொந்தம். என் சரீரம் உமக்கு சொந்தம். என் சரீரத்துல நீங்க வாசம் பண்ணுங்க. இது உம்முடைய ஆலயம் ஆண்டவரே. நான் உம்மை துதிக்கணும், ஆராதிக்கணும், பாடணும், கையை தட்டணும், எல்லா வேலையும் இருக்கு. நீங்க என் சரீரத்தை பலப்படுத்துங்க. நீங்க யாருக்கிட்ட சண்டை போடுறீங்களா? ஆண்டவருடைய சண்டை போட உரிமையா. அவர் நம் தகப்பன். கூட்ட குரலுக்கு செவி சாய்க்கிற வல்லமையான சமூகத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 15வதாக ஸ்தோத்திரத்துடன் ஜெபிக்க வேண்டுமா? எதோட ஜெபிக்கணுமா? ஸ்தோத்திரத்துடன் ஜெபிக்க வேண்டும். பிலிப்பியர் 4:6 வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. அந்த வார்த்தை
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எதை குறிச்சும் ஒன்றுக்கும் எதுவுமே ஒரு பர்சன்டேஜ் கூட ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால் ஸ்தோத்திரம் சொல்ல கற்றுக்கொள்ளணும். தலைவலி வந்தா என்ன சொல்லணும்? தப்பு, நீங்க பேசுறது தப்பு, ஐயோன்னு சொல்லணும். தலைவலி வந்தா தலைவலி வந்தா ஐயோ சொல்லக்கூடாது. தலைவலி வந்தா அம்மான்னு சொல்லக்கூடாது. தலைவலி வந்தா ஸ்தோத்திரம் சொல்லணும். பேச மாட்டேன்றாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த நிமிஷமே அவரை கழுத்தை பிடிச்சு தள்ளிய மகன்கிட்ட போய் பேசுறான்னு சொல்லுவேன். ஆண்டவர்கிட்ட நீங்க போடுற மனு எங்க இருந்தாலும் அதுக்கு பதில் வந்துடும். அல்லேலூயா. அழகான ஒரு வார்த்தை சார். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எதை குறிச்சு கலங்காதீங்க. கவலைப்பட்டா என்ன வரும் தெரியுமா? கவலைப்பட்டா என்ன வரும் சார்? கவலைப்பட்டா வியாதி வரும், வேதனை வரும், பலவீனம் வரும், இல்லாத பிரச்சனையெல்லாம் வரும். டாக்டர் கிட்ட போனா லிஸ்ட் கொடுப்பாரு, இந்த ஸ்கேன் எல்லாம் எடுத்தாதான் இது மாறும். இதுக்கெல்லாம் மருந்து பேராசிட்டமால்னுவான். அதுக்கெல்லாம் மருந்து அது கிடையாது. கவலைப்படாம இருக்கிறது தான் மருந்தே. அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, எல்லாவற்றையும் யோசித்து நீங்க நேரம் எங்க போனோமா? தேவ சமூகத்துல சொல்றாரு. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை முதல்ல எங்க கொண்டு போனோமா? கர்த்தருடைய சமூகத்துல உங்கள் விண்ணப்பங்களை கொண்டு போய் ஸ்தோத்திரம் சொல்ல கற்றுக்கொள்ளணும். இதற்கு முக்கியமான ஒரு சாட்சி யாருன்னா யோபு. யோபுவை போல அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். யோபு ஒரு செல்வந்தன். அவன் ஒரு எல்லா மிகப்பெரிய சொத்துக்கு அதிபதியானவன். தோட்டம் துறவு பயங்கரமான ஒரு செல்வந்தனா இருந்தவன், ஐஸ்வர்யவான், 10 பிள்ளைங்க, அவ்வளோ சுகபோகமான வாழ்க்கை. வருடா வருடம் தான் ஜனத்தையெல்லாம் கூப்பிட்டு ஆண்டவருக்கு ஆராதனை செய்த ஒரு மனிதன். அல்லேலூயா. குடும்பத்தோடு எல்லாருக்கும் ஆகாரம் கொடுத்து ஆண்டவரை துதித்த ஒரு மகனுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, சத்ருவால் ஆண்டவரத்துல பர்மிஷனை வாங்கிட்டு அவனுடைய வாழ்க்கையில அவன் கை வைக்கிறான். சத்ரு பிசாசு கை வைக்கிறான். எல்லாமே எடுத்துட்டான். எதை எடுத்தான்? தோட்டத்தை எடுத்தான், துறவை எடுத்தான், மாடு செடிகளை பண்ணைகளை எடுத்தான். கடைசியில அவன் வாழ்க்கையில எல்லாம் எடுத்தான். பிள்ளைகளை 10 பிள்ளைகளும் எடுத்துட்டான். 10 பிள்ளைகளும் செத்து போச்சு. கடைசியில இப்படி விட்டாலும் இவன் தேர மாட்டான் போலதுன்னு சொல்லி கடைசியில சரீரத்துல கைய வச்சான். யோபுடைய சரீரத்துல பற்கள் நிறைந்த ஒரு சூழ்நிலை. அந்த பற்கள் எப்படி இருந்துச்சா, ஒவ்வொரு நாளும் அந்த பற்கள் ஒவ்வொரு நிமிஷமும் வந்துட்டே இருக்குமா, உடையுமா, சீழும், ரத்தமா பீரிட்டு அவன் சரீரம் முழுவதும் எரிச்சல் உண்டாச்சான். அவ்வளவு எரிச்சல், நரகத்தை போல. கடைசியில் இந்த எரிச்சல் தாங்க முடியலன்னா அப்பெல்லாம் நம்முடைய வைத்தியம் என்ன தெரியுமா? எதனா ஒண்ணு நடந்தா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அடுப்புல சாம்பல் இருக்கிறது, அதை நசுக்கி நல்லா தூள் பண்ணி ஜலிச்சு அதை எடுத்து உடம்புல பூசினா உடனே வியாதி மாறும், அந்த எரிச்சல் குறையும். எனக்கு அது நடந்துச்சு. ஒரு முறை என்னுடைய உடம்புல ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிட்டதுனால அலர்ஜி ஆகுதுனால உடம்பு ஃபுல்லா எரிச்சல் வந்துச்சு. உடனே அந்த சாம்பலை எடுத்து தேய்ச்ச உடனே அந்த வலி ஒரு 1/2 hourல காணாம போயிடுச்சு. பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில அவன் கடைசியில போய் சாம்பலையில உட்கார்ந்து சாம்பலை அள்ளி தன் சரீரம் முழுவதும் பூசுறான். அவன் எரிச்சல் தாங்க முடியல. கடைசியில இது பத்தாதுன்னு சொல்லி இன்னொரு காரியத்தையும் வாழ்க்கையில நடந்தது. எங்கேயோ இருந்த நாயெல்லாம் அவன் பக்கத்துல வந்து அவன் சரீரத்தை நக்குச்சான். அவ்வளவு நாற்றம், அவ்வளவு கொடுமையான ஒரு சூழ்நிலை. பிள்ளைங்களும் மரிச்சு போச்சு. செல்வந்தனா இருந்தவன் பிச்சைக்காரன் ஆயிட்டான். பிச்சைக்காரனான கூட பரவாயில்ல, வியாதி பிடிச்சவனா மாறிட்டான். கடைசியில இது பரவாயில்ல விடு, நமக்கு ஒரு ஆதரவு இருக்கு, இதையாச்சும் நமக்கு இருந்தா போதுன்னு சொல்லி நம்பின உடனே மனைவி சொல்றா, யோபுவே, இத்தனை காரியம் வாழ்க்கையில இருந்துச்சு, எல்லாமே மாறி போச்சு. அப்படி இருந்தோம் இயேசு இயேசு இயேசுன்னு நம்பினேன். கடைசியில பிள்ளைங்களும் செத்து போச்சு, அப்பவும் இயேசுன்னு நம்பினேன். கடைசியில உன் சரீரத்துல வியாதி வந்தது, அப்பவும் இயேசுவை நம்பினேன். எங்கெங்கயோ இருந்த நாய்கள் எல்லாம் உன் பற்களை நக்கினது, இப்பவும் இயேசுன்னு சொல்றியே, இது நியாயமே இல்லை. கடைசியா உனக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன், ஒரே ஒரு காரியத்தை சொல்லு, இயேசுவை தூசித்து உன் ஜீவனை விட்டு போதும். நீங்களும் நானா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? தலைமையில கை வச்சு அழுதுருப்போம், ஐயோ என் வாழ்க்கை இப்படி மாறி போச்சு. அந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையான்னு சொல்லி அழுதுருப்போம். ஆனால் யோபு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பைத்தியக்காரி மாதிரி பேசாதே, கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நான் தீமை பெற வேணாவா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த உபத்திரவத்தில் கர்த்தரை ஸ்தோத்தரித்த
ஒரே தேவ பிள்ளை யோபு. நீங்களும் நானும் ஸ்தோத்திரிக்கணும். எல்லா நேரத்திலும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில அந்த ஸ்தோத்திரம் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க இருக்கிறீங்கன்னா, வலி வேதனை வரும்போது இயேசுவின் நாமத்துல கடிந்து கட்டளை எடுக்கிறேன், இப்பவே விலகி போன்னு சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க கற்றுக்கொள்ளுங்க. வியாதி மாறியா, பல மாத்திரை குணமாக்காதது அந்த ஒரு வார்த்தை குணமாக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரத்திற்கு அவ்வளவு பலன் உண்டு. அடுத்த வார்த்தை படிங்க, 7வது வசனத்தை படிங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமா, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எப்போ வருமா? ஸ்தோத்திரம் சொல்லும் போது தேவ சமாதானம் உங்களை வந்து மூடிக்கொள்ளும். ஐயோன்னு சொன்னா வராது, அம்மான்னு சொன்னா வராது. சரிங்களா? கர்த்தருடைய நாமத்தை சொல்லி நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுவீங்கன்னா என்ன கிடைக்குமா? இந்த வார்த்தை சொல்லுது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான, எல்லா மாத்திரைக்கும் மேலான, எல்லா மருத்துவனுக்கும் மேலான, எல்லா மனுஷனுக்கும் மேலான மிகப்பெரிய தேவ சமாதானம் சொல்றாரு பாருங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எப்போ? ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும் போது. பவுல் சொல்றாரு பாருங்க, நான் எல்லாவற்றிலும் நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன், என் குறைச்சலினால அல்ல, எல்லாவற்றிலும் நான் மனரம்யமா இருக்கிறேன். காரணம் என்ன? வாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். காரணம், என்னை நடத்துகிறவர் அவரே. எப்படி இருந்த பவுல் ஆண்டவர் எப்படி மாத்திட்டாரு? ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. ஒரு நைட்டு பவுல் இடத்துல ஆண்டவர் பேசின உடனே அவன் சரீரமும் அவன் சுவாபமும் அவன் சிந்தையும் மாறி போச்சு. இப்படி மாறணும், எப்படி பேசுற பாருங்க. வாழ்ந்திருக்கவும் தெரியும், நான் உயர்வா இருந்தேன், இப்ப தாழ்வு நிலையில் இருக்கிறேன், எப்படி இருந்தாலும் அவர் எனக்கு அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று கிருபைக்குள்ள அவன் தன்னை நடத்திக்கொண்டான். நீங்கள நானும் தேவ சமாதானம் பெற்றுக்கொள்ளணும்னா நாம எல்லாவற்றிலும் பொறுமையா இருக்கிறவர்களாய் மாறணும், ஸ்தோத்தரிக்க கற்றுக்கொள்ளணும். 9வது வசனத்தை வாசிங்க. கடைசியாக சகோதரரே, 9வது, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஆண்டவரிடத்தில் எதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்றோமோ அதையே செய்யணும், அதையே ஃபாலோ பண்ணணும். சொல்றாரு பாருங்க, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். சமாதானத்தின் எப்போ நீங்க கர்த்தரிடத்திலே கற்றுக்கொண்டதை கேட்டதை நீங்க செய்யும் போதுதான் அது நடக்கும். செய்யாம இருந்தா இன்னைக்கு நான் சொல்றேன் நடக்காது. இன்னைக்கு நீங்க கேட்டுட்டீங்க, ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுட்டீங்க, ஆண்டவர் பேசுறாரு, இதை நீங்க கடைபிடிச்சாதான் நடக்கும். சரிங்களா? இங்க கேட்டுட்டு இந்த வாசலையே எல்லாத்தையும் மூட்டை கட்டி மூலையில வச்சுட்டு அடுத்த வாரம் வந்து எடுத்துக்கிறேன்னு போனீங்கன்னா வராது. கேட்டல எல்லாத்தையும் அப்படியே மூட்டை கட்டி அந்த மூலையில வச்சுட்டு போயிடணும். அப்பதான் இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அது அல்ல, கண்டதையும் கேட்டதையும் நம்ம என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். ஒரு காரியத்தை நம்ம செய்து முடிக்கணும்னா அதை ஃபாலோ பண்ணாதான் முடியும் இல்லையா? ஆமா, கர்த்தர் சொல்றாரு. அப்பதான் இந்த வார்த்தை கடைசியில சொல்றாரு பாருங்க, அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். 10வது வசனத்தை வாசிங்க. என்னை விசாரிப்பதற்கும் நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. 11 வாசிங்க. அழகா சொல்றாரு இதுல பவுல் சொல்றாரு பாருங்க, என் குறைச்சலினால் எல்லாம் என் குறைச்சலினால நான் சொல்லல, நான் இப்படி சொல்லுகிறது இல்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்கள நானும் சொல்ல வேண்டிய வார்த்தை. எந்த நிலைமையிலும் அவர் சொல்றாரு, நான் குறைச்சலினால பேசல, ஏனென்றால் நான் கற்றுக்கிட்டேன், அதை நான் இப்ப ஃபாலோ பண்றேன். பவுல் அவ்வளவு அருமையா பேசுறாரு. நான் கற்றுக்கொண்டதை விட்டுடல, அதை நான் ஃபாலோ பண்றேன். சொல்லிட்டு சொல்றாரு, மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டு தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் எல்லாவற்றிலும்
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இதுல முக்கியமா நாம கடைபிடிக்கணும், எல்லாவற்றிலும் நாம தயாரா இருக்கணும். ஏனென்றால் இது எல்லாமே நமக்கு தெரிந்ததுதான். நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா, தெரியாதது ஏதாவது நம்ம வாழ்க்கையில நடக்குதா? நான் கேட்கறது புரியுதுங்களா ஐயா? தெரியாதது ஏதாவது நம்ம வாழ்க்கையில நடக்குதா? எல்லாமே தெரிஞ்சதுதான். பிறப்பு தெரிஞ்சது, மரணம் தெரிஞ்சது, கஷ்டம் நஷ்டம் துன்பம் வேதனை கண்வலி தலைவலி வயிறு எல்லாமே தெரிஞ்சதுதான். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சும் நாம் எப்படி இருக்கிறோம்? தெரியாததை போல நம்ம அழுது புலம்பிட்டு இருக்கிறோம். பவுல் சொல்றாரு பாருங்க, தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், பட்னியா இருக்கவும் தெரியும், திருப்தி அடைவும் தெரியும், குறைவா இருக்கிறது தெரியும், பரிபூரணம் அடைவும் எனக்கு தெரியும். ஏன் என்றால் எல்லாமே என் வாழ்க்கையில சம்பவிக்க போகுதுன்னு முன்னமே எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அடுத்து பாருங்க அந்த 13, என்னை பலப்படுத்தி. ஆமா, இதனால எல்லாமே நான் கற்றுக்கொண்டதனால நான் எப்படி இருக்கிறேன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள எனக்குள்ள கட்டாயமா எதிர்க்கிற கரங்களை தட்டி சொல்லுங்க. ஹalleluya. என் தலையினத்துல நான் இத சொல்றேன், கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்ததனால சொல்றேன். எல்லாவற்றிலும் அவர் சொல்றாரு பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் செய்வேன், என்னால முடியும். ஏனென்றால் அவரே என்னை பலப்படுத்துகிறார், அவரே என்னை பலப்படுத்துகிறார். ஹalleluya. அவர் எவ்வளவு அருமையா அதை கடைபிடிச்சிருந்தா தெரிஞ்சிருந்தா இந்த வார்த்தை அவர் வெளியிட்டு இருக்க முடியல. அவளை போல ஒரு செல்வம் யாருமே இல்லை. பயங்கரமான ஒரு பயங்கரமான படிப்பு, நல்ல நாலேஜ், திறமசாலி, ஞானம் படைத்தவன், இப்படிப்பட்ட ஆளு நல்ல அப்படியே பயங்கரமான அவனை சுற்றின ஆட்கள். அவன் வந்தாலே அவ்வளவு மரியாதை. எப்போ? சவுலா இருக்கும்போது. என்னைக்கு அவன் பவுலா மாறினானோ யாரெல்லாம் அவன் கூட இருந்தாலும் எல்லாமே அவன் விரோதியா மாறிட்டாங்க. கொலை செய்வதற்கெல்லாம் வகை தேடுறாங்க. ஆனா எதற்கும் அஞ்சாமல் தேவ பணியை தொடர்ந்து செய்து முடித்தார். ஹalleluya. இப்படிப்பட்ட ஒரு மன ரம்மியத்தை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு தெரியாமே நடந்துச்சு பாஸ்டர், எனக்கு சுத்தமா தெரியவே இல்லை. இப்பெல்லாம் வரும் எல்லாமே நடக்க போறது தெரிஞ்சதுதான். நாம அதுல இல்லாம போனதுனால நம்ம யோசிக்காதனால இதெல்லாம் எல்லாமே வரும். ஆனால் எல்லாவற்றிலும் நம்ம மனரம்யமா இருக்கணும், தாழ்ந்திருக்கவும் தெரிஞ்சுக்கணும். நான் காசு இருந்தாதான் வாழ்வேன். எனக்கு ஒரு சகோதரன் தெரியும், அவர் பாக்கெட்ல என்னைக்கும் பணம் இருந்தாதான் அவர் முகம் சிரிப்பா இருக்கும். காலி ஆகி போச்சுன்னு வச்சுங்களேன், அவர் முகம் பார்த்தா படுகொடுன்னு யாரோட பேச முடியாது அப்படின்னு வீட்டு விட்டே வெளியேற மாட்டார். ஏன்? காசு எல்லாம் வெளியே போறது கஷ்டம். இப்படிப்பட்ட மனுஷன் எங்கேயுமே டிராவல் பண்ணவே முடியாது. கஞ்சி குடிக்கவும் கத்துக்கணும், பிரியாணி சாப்பிடவும் கத்துக்கணும், கூழ் குடிக்கவும் கத்துக்கணும், நல்லா சாம்பார் சாதம் சாப்பிடவும் கத்துக்கணும். இது சொல்லும் போது எனக்கும் அப்படி எனக்கே சொல்றது கஷ்டமா இருக்கு. கரிசு இல்லாம நான் சாப்பிட இருக்க மாட்டேன். ஆண்டவர் கிட்ட கேட்டு இருக்கிறேன், ஆண்டவரே நீ மாற்றி. கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் மாற்றிட்டு இருக்கிறேன், மாறாம இல்ல மாறிட்டு இருக்கிறேன். ஹalleluya. எல்லாவற்றிலும் தாழ்ந்திருக்க தெரிந்து கொள்ளணும். ஏனென்றால் கர்த்தருக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே சில நேரங்களிலே நம்ம வந்து சேரும், நம்ம விட்டு போகும். இது எல்லாமே நாம எப்படி இருக்கிறோமா ஏற்றுக்கொள்ள அந்த இருதயம் படைத்தவர்களா இருக்கணும். பவுல் அழகா சொல்றாரு பாருங்க, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும், எல்லாவற்றிலும் எப்படி இருந்தாரா, எப்படி இருக்கிறாரா? போதிக்கப்பட்டிருக்கிறாரா? யாரால? இன்னைக்கு கர்த்தரால நம்ம போதிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றிலும் நம்ம தயாரா இருக்கணும், உடைஞ்சு போயிடக்கூடாது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ற ஒரு ஆலோசனை அதுதான், எதற்கும் உடையாதீங்க. நீங்க உடையறீங்க அப்படின்னா ஆண்டவருடைய வசனத்துல நீங்க இல்லைன்னு அர்த்தம். நீங்க சோர்ந்து போறீங்க அப்படின்னா ஆண்டவருடைய வசனம் உங்களுக்குள்ள பேசலன்னு அர்த்தம். நீங்க கண்ணீர் வடிச்சு மூலையில அமர்றீங்க அப்படின்னா ஆண்டவருடைய வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யலன்னு அர்த்தம். ஹalleluya. ஆமா, ஆண்டவருடைய வசனம் உங்களுக்குள்ள பேசணும்னா நீங்க உடைந்து போகவே மாட்டீங்க. ஆமென். எது வந்தாலும் கிறிஸ்துவ வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை இல்லைங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை போராட்டத்தின் வாழ்க்கை. நிறைய பேர் நம்பி ஏமாந்து வந்துடுறாங்க. இயேசுக்குள்ள போனா, கிறிஸ்டியானிட்டிக்குள்ள போனா நல்ல சாப்பாடு, நல்ல பிரியாணி, நல்ல வாயார வயிறார நல்ல ஒரு இடம், நல்ல கிடையவே கிடையாது.
இங்க நல்லா பிரியாணியே காட்டுவான், திடீர்னு ஒரு நாள் கூழ எடுத்து வந்து குடிப்பான். அதுக்கும் தயாரா இருக்கணும். பாஸ்டர்மா நீங்க நல்லவங்கன்னு அதே பாஸ்டர் மறுநாள் திட்டுவாரு, அதுக்கும் தயாரா இருக்கணும். அவங்க தயாரா இருக்கிறவங்க யார் தெரியுமா? எவ்வளவு திட்டினாலும் அப்படி தொடச்சி போட்டுட்டு இயேசு ஒருவர்னு சொல்றவங்க யார் தெரியுமா? வசனத்தை தேடினவங்க. திட்டுறாங்க அப்படின்னு உடனே எல்லாத்தையும் மூட்டை முடிச்சா தூக்கி அக்கல வச்சுன்னு போயிட்டே இருக்கிறவங்க யாருன்னா வசனத்தை கேட்காதவங்க. கேட்கறாங்க ஆனா உள்ள போல, அப்படியே இந்த பக்கம் போயிடும். கேட்டு அதன்படி வாழுறவங்க, ஆண்டவர் என்னை குறித்து ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார், என்னை சீர்படுத்த விரும்புகிறார். இதுதான் வசனத்தோட நடக்கிறவங்களுக்கு இருக்கிற ஞானம். ஆமா, நிறைய ஆத்துமாக்கள் இன்னைக்கு சபையை விட்டு பிரிந்து போவதற்கு காரணம் என்னன்னா வசனம் அவர்களோடு கூட பேசல. நான் தீர்மானமா சொல்லுவேன், வசனம் பேசாததுனாலதான் இன்னைக்கு நமக்குள்ள அந்த பிரச்சனை வருது. வசனம் கேட்டு நடந்து பாருங்க. ஒரு நாள் பாஸ்டர் ஐயா முன்னால என்ன வந்து திட்டும் போது என்னோட இருதயம் அவ்வளவு கடினமாயிருச்சு. இனி இந்த பக்கம் வரக்கூடாது, நான் வேற ஏதாவது சபைக்கு போயிடலாம். எப்போ ஆண்டவருக்குள்ள அதிகமா நெருங்குவதற்கு முன்னால, வேதத்தை திறந்து படிப்பதற்கு முன்னால அப்படி திட்டுவாரு, இங்கமா திட்டுவாரு. என்னைக்கு இந்த வேதம் என்னோட கூட பேச ஆரம்பித்ததோ, காரிய துப்பனாலும் என் ஆண்டவர் என்னை ஏதோ ஒரு காரியத்துல சீர்படுத்த விரும்புகிறார், எனக்குள் இருக்கிற சில முட்களை எடுக்க விரும்புகிறார் என்று நான் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சேன். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவங்க பரலோகத்துக்கு போனாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நிராகரிச்சவங்க பிரளயத்துல மாண்டு கொண்டு செத்து போனாங்க. ஆண்டவருடைய வார்த்தை சாதாரணமானதில்லை, புடமிடுகிற வார்த்தை. இதை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. சபைக்கு வாங்க, நிக்காதீங்க. நான் எதுக்காக சொல்றேன்? எனக்காக உங்கள் ஆத்மா பரலோகத்திற்கு போவது. உங்களால தேவ நாம மகிமை, அவர் சொன்னார் பாருங்க, என் மகிமையை உன்னிமித்தமாய் இந்த பூமியில நான் விளங்க செய்வேன். நம்ம அதுக்கு தயாரா இருக்கணும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள நம்மை நாம் இணைத்துக் கொள்ளுகிறவர்களாய் மாறணும். இப்படிப்பட்ட காரியத்துல நம்மை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாறணும். பவுலை போல மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இல்லையானாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்துக்கு இருக்கிற வல்லமை வேற எதுவுமே இல்லை. யோபுடைய வாழ்க்கை முன்னிருந்த நிலைமையை காட்டிலும் பின்னிருந்த நிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் அது ஒரு ஸ்தோத்திரம் தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் இல்லாம உங்க வாழ்க்கையில அதிசயமும் அற்புதமும் வராது. ஆமென். காரி துப்புறாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லவளே இல்லைன்றாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க உங்களை போல யாருமே இல்ல சிஸ்டர், உங்களை போல யாருமே கிடையாதுன்றாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரி துப்புனாலும் கண்ணத்துல அறிந்தாலும் இந்த ஸ்தோத்திரம் உங்களை மேல கொண்டு போகுமே தவிர அல்லேலூயா இதுல இருக்கிற மேஜிக் வேற எதுலயுமே இல்ல. ஒரு வார்த்தை, பல வார்த்தை அவன் பேசிட்டோம், பல வார்த்தை திட்ட அறிவில்லாதவன், முட்டாளு, துரோகி, என்னவோ அடுக்கட்டும். அத்தனை வார்த்தை அவன் பேசும்போது அமைதியா இருங்க. கடைசியில வரும்போது போயிட்டு வரேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வந்துருங்க. அத்தனை வார்த்தைக்கும் மேலான ஒரு வார்த்தை உங்களுக்காக உங்கள் பட்சத்துல நியாயமாய் நிற்கும். உன் காலில் இருக்கிற தூசி கூட பதில் சொல்லுன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. யாருக்கிட்டே வாக்குவாதம் பண்ணாதீங்க, தாழ்ந்து போய் வாங்க, தாழ்ந்து வாங்க. நீங்க குறைஞ்சு போக மாட்டீங்க. தாழ்த்துகிறவன் தனி, தாழ்த்துகிறவன் கர்த்தர் சமூகத்தை உயர்த்தப்படுவான். உயர்த்துகிறவன் அவன் உயர்த்தட்டும். அவனை சொல்லிட்டுங்களா, உங்களுக்கு எதிராக இருக்கிறவன் உயர்ந்தே இருக்கட்டுங்க. கர்த்தர் சமூகத்துக்குள்ள அவன் உயர்ந்தே இருக்கட்டும். அவங்களுக்கு முன்னாடி நீங்க தாழ்ந்தே இருங்க. அதே மனுஷனுக்கு முன்னால என் கர்த்தர் ஒரு நாள் கண்கள் காணும். அல்லேலூயா. ஆமா, கோபப்படவே போடாதீங்க. சண்டை போடுறதுனால என்ன பிரச்சனை? விதண்டாவாதம் பண்றதுனால என்ன பிரச்சனை? வாக்குவாதம் தான் அதிகமா மாறும். 2 நிமிஷம் அமைதியா இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்ன அவனுக்கு வெக்கமா போயிருந்தேன். என்னடா இது இவ்வளோ வார்த்தையை திட்டின இந்த அக்கா, ஒரு வார்த்தை பேசாம சிம்பிளா கர்த்தருக்கு அந்த வார்த்தைக்கு என்னவா இருக்கும்னு யோசித்து அந்த மண்டை பழம் போயிடும். அல்லேலூயா. இத்தனை வார்த்தை நான் திட்டினேன், இத்தனை வார்த்தைக்கும் அந்த அக்கா ஒரு வார்த்தை சொல்லாம என்ன ஒரே ஒரு வார்த்தை யோசிக்க வச்சிருச்ச. அத்தனை வார்த்தை உன்னை யோசிக்க வைக்காது, ஆனா நீ சொல்ற ஒரு வார்த்தை அந்த சோத்திரம். அந்த வார்த்தை அவ்வளோ பெரிய மகத்துவமா வர 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 அந்த வார்த்தையின் மகத்துவத்தை அவன் தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அம்மா சொன்னாங்க,
என்னை மன்னிச்சிருங்க. இதுக்காக கர்த்தரின் அந்த ஒரே ஒரு நாமம், ஸ்தோத்திரம்ன்ற நாமம், இந்த சிந்தை நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்மள ஒருவனும் விழத்தல. பயப்படாதீங்க. கர்த்தருக்குள்ள நீங்க இருப்பீங்கன்னா உயர்ந்து நிற்பீங்க. கடைசியா சொல்றேன், கர்த்தருக்குள்ள நீங்க எதை இழந்தாலும், எதை கொடுத்தாலும், எதை விட்டாலும், எது பறி போனாலும் லாபமே தவிர ஆசீர்வதிப்பார். அப்படி எழுந்து நிற்கலாம்.